காணுகிறார்கள். மகாத்மா காந்தி என்பதை விட காந்தி தாத்தா என்பதில் தான் அவர் பெருமை கொள்கிறார். ஜவஹர்லால் நேரு என்பதை விட நேரு மாமா என்பதில் தான் அவர் ஓயை கொள்ளுகிறார். பெரியார் என்பதை விட தந்தை பெரியார் என்பதில் தான் அவர் பெருமிதம் கொள்ளுகிறார். முதல்வர் ஸ்டாலின் என்பதை விட எங்க அப்பா ஸ்டாலின் என்று சொல்வதில் தான் அவர் மிகப்பெரிய கர்வமும் கம்பீரமும் கொள்ளுகிறார் என்றால் அடுத்த வெற்றியும் நம்முடைய அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கே என்று இந்த பிறந்த நாள் தேதியில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் அவருக்கு தெரிவித்து கழக உடன்பிறப்புகள் இவ்வளவு அன்போடு இருந்து எங்கள் பட்டிமன்றத்தை கேட்டதற்காக கிரிக்கெட்ல தனக்கு முன்னாடி இருந்த எல்லா சீனியரையும் தாண்டி சாதனை படைத்த போது வைபவ் சூரிய வம்சிக்கு வயது வெறும் 14 தான். மேண்டலின் சீனிவாசன் உலக புகழ் பெற்ற போது அவருக்கு வயது வெறும் 15 தான். மலாலா அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற போது அவருக்கு வயது வெறும் 17 தான். சச்சின் கிரிக்கெட்டுக்குள்ள வந்த போது அவருக்கு வயது வெறும் 16 தான். முகேஷ் உலக சாம்பியன் பட்டத்தை பெற்ற போது அவருக்கு வயது வெறும் 18 தான் என்று பார்த்தால் இந்த உலகத்தின் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் எட்டியவர்கள் இளைஞர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அல்லது இளம் பருவத்திலேயே அந்த துறைக்குள் நுழைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதனாலதான் இவ்வளவு பெரிய உயரத்திற்கு அவர்களால் வர முடிந்திருக்கிறது என்றால் இளைஞர்களை நம்பிதான் இந்த தேசம் இருக்கிறது, இந்த நாடு இருக்கிறது, வீடு இருக்கிறது என்பதால் இளைஞர்களை நாம இங்கே மைய பொருளாக எடுத்துக்கொண்டோம். இந்த உலகமே இந்த குழந்தைகளை தான் நம்பி இருக்குது. இந்த சின்ன பருவத்துல அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க, எவ்வளவு அப்பாவியா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எங்க வீட்டுக்கு ஒரு சின்ன பிள்ளை வந்து அடிக்கடி விளையாடிட்டு இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட ஒரு நாள் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒண்ணு கொண்டு வந்தா. என்னமா இதுல இருக்கு அப்படின்னு. அவங்களுக்குள்ள சாக்லேட் இருக்கு அப்படின்னா. அப்படியா எனக்கு அப்படின்னு. இதுக்குள்ள எத்தனை சாக்லேட் இருக்குன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு தந்துடுறேன். எத்தனை சாக்லேட் இருக்குன்னு சொன்னா நீ என்ன தருவ அப்படின்னு. இதுக்குள்ள எத்தனை சாக்லேட் இருக்கு நீங்க கரெக்டா சொன்னா இதுக்குள்ள இருக்கிற 20 சாக்லேட்டே உங்களுக்கே தந்துடுறேன். ஒரு கள்ளம் கவனமற்ற ஒரு வெகுளித்தனமான ஒரு பருவத்தில் தான் இந்த குழந்தைகள் வளர்ந்து வருகிறார்கள். அப்ப வளர்ந்து பெரியவங்க ஆன உடனே நம்மளே அவங்க பயப்படுற மாதிரி அவங்களுடைய குணம் மாறுகிறது. ஏன் இந்த மாற்றம் ஏற்படுகிறது? சில குழந்தைகள் மிகப்பெரிய சிறந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த மாற்றம் அவங்களுக்குள்ளே எப்படி நிகழ்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பட்டிமன்றம். ஏன்னா அவங்களுடைய சிந்தனையே வித்தியாசமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு பெரியவங்க கிட்ட போய் வாழ்க்கைன்னா என்னங்க அப்படின்னு கேட்டு பாருங்களேன். வாழ்க்கை என்றால் அப்படின்னு ஆரம்பிச்சு 2 மணி நேரம் பேசுவாங்க. ஒரு நடுத்தர வயசுக்காரங்க கிட்ட போய் வாழ்க்கைன்னா என்னென்ன அப்படின்னு கேட்டு பாருங்க. வாழ்க்கைன்னா அது 8 ஆரம்பிச்சு 8 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு காலேஜ் பொண்ணு என்கிட்ட சொன்னுச்சு, மேடம் இப்பெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க, வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா, ரொம்ப சிம்பிள். பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார். எப்படி? பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார், விஷ்ணு அதை லைக் பண்ணுவாரு, சிவன் அதை டெலீட் பண்ணிடுவார். அப்படிதான் வாழ்க்கை. வாழ்க்கையோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. எங்க பட்டிமன்றத்துல வாழ்க்கையை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லுவோம். எங்க பட்டிமன்றத்துல காலையில கண்ணு முழிச்சா காஃபி, முழிக்கலைன்னா பால். அப்படிதான் வாழ்க்கை. கண்ணு முழிச்சா காஃபி, முழிக்கலைன்னா பால் ஊதிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவு சின்னஞ்சிறிய ஒரு வாழ்க்கைக்குள் நாம எப்படி முன்னேறுவதற்கான சூழல் அமைகிறது அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பட்டிமன்றம் நடக்கிறது. அடுத்த தலைமுறை இன்னைக்கு ரொம்ப மொபைல் போனுக்குள்ளேயும் வலைத்தளத்துக்குள்ளேயும் இன்ஸ்டாகிராம்களையும் முடங்கி கிடக்கிறார்கள். அவங்களை எப்படி வெளியில கொண்டு வர்றது, யார் கொண்டு வர முடியும் அப்படின்னு பிரித்து பகுத்து பார்ப்பதற்கு இந்த தலைப்பு அமையும். அன்னைக்கு ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா அவங்களுடைய பையன் ஒரு 6 வயசு அவனை கூட்டு வந்தாங்க. அவன் இந்த கோயில்ல தொங்க விட்டுருப்பாங்க இல்ல பெல்லு,
அதை பார்த்துட்டு சொல்றான், பெல் பட்டன் இவ்வளவு உயரத்துல இருந்தா எப்படி சப்ஸ்கிரைப் பண்றதுன்னு கேக்குறான். எந்த அளவுக்கு உங்க மைண்ட் ஆகி போச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாரும் மொபைல் மோகத்திலே மூழ்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இவங்களை மீட்டெடுத்து ஒரு நல்ல தலைவனாக, ஒரு நல்ல புதல்வனாக, நல்ல மாணவனாக, நல்ல அடுத்த தலைமுறைக்குரிய ஒரு வாக்காளனாக யார் மாற்ற முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பட்டிமன்றம் தெளிவுபடுத்தும். இதை பத்தி பேசுறதுக்கு 2 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. நல்ல இளைஞர்களை வீடு தாங்க உருவாக்க முடியும் அப்படின்னு 2 பேரும், நாடுதான் உருவாக்க முடியும்னு 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அதுல வீடே அப்படின்னு பேசுவதற்கு நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி ஒரு அழகான பாடலை இந்த மேடையில் பாடிய முனைவர் அபு அவர்கள், வீடு தாங்க ஒரு குழந்தையை உருவாக்க முடியும் அப்படின்னு பேச வந்திருக்கிறார். நல்ல இளைஞரை உருவாக்க முடியும். அவர் எந்த ஊர்க்காரர் அப்படின்னு சொன்னா நீங்க இன்னும் நல்லா கை தட்டுவீங்க. திருவாரூர்காரர். திருவாரூர்காரங்களுக்கு பேச சொல்லியே தரணும். அதனாலதான் அவர் கலைஞர் பாட்டு அவ்வளவு அழகா மேடையிலே பாடி இருக்கிறார். அவர் ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கிறார். நோன்பு திறந்திருக்கிற நேரத்தில் கூட உங்களால பகல்ல பேச முடியுமாப்பா, காலையில இருந்து சாப்பிடாம இருப்பீங்களேன்னு நான் கேட்ட போது, நான் நம்முடைய முதல்வர் பிறந்த நாள் என்பதால் நோன்பு இருந்தாலும் நான் இந்த மேடையில பேசுவேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட வந்த அபு அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி அந்த அணியில அணி சேர்க்க, அதெல்லாம் இல்லைங்க வீடு தானங்க ரொம்ப சிறப்பா இருக்கும்னு அபுவுக்கு சப்போர்ட் பண்ண கடையத்திலிருந்து ராஜராஜேஸ்வரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். கடையம் எங்க இருக்குன்னு தெரியுமா? அம்பாசமுத்திரம் பக்கத்துல இருக்கு. அம்பாசமுத்திரம் எங்க இருக்குன்னு தெரியுமா? தென்காசிக்கு பக்கத்துல இருக்கு. தென்காசி எங்க இருக்குன்னு தெரியல, குற்றாலம் பக்கத்துல இருக்கு. அப்ப வந்துட்டீங்க. குற்றாலம் எங்க இருக்குன்னு தெரியல, மதுரைக்கு வந்த பக்கம். நீங்க எல்லாம் வந்ததே இல்லைன்னு வாங்க, ஒரு முறை ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கவுன்சிலர் மேடத்தை சொல்லி வச்சிருவோம். வாங்க தென்காசி, அந்த செங்கோட்டையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க எல்லாரும் வரணும். சென்னைக்காரங்க நாங்களாம் உங்களை சொல்லிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் எங்க தெற்கு பகுதியில நாங்கள்லாம் வாழுகிற வாழ்க்கையை நீங்களும் ஒரு முறை பார்க்க வர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் நாங்க ரொம்ப அன்போடு அழைக்கிறோம். அவங்க கடையத்துல இருந்து வர்றாங்க. கடையம் எந்த ஊருன்னு தெரியுமா? மகாகவி பாரதியாருக்கே பொண்ணு கொடுத்த ஊர், செல்லம்மாள் பிறந்த ஊர் கடையம். அங்க இருந்து ராஜராஜேஸ்வரி வீடு தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டுல கொஞ்சம் சொல்லிருக்கலாம்ல, ஆனா இங்க வந்துதான் சொல்லணும். அவங்க 2 பேரும் வீடு தான்றாங்க. நாடே அப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர் அந்த அணிக்கு தலைமையேற்று ஜெயஸ்ரீ அவர்கள் இந்த சென்னையில இருந்தே வந்திருக்கிறாங்க. அவங்க நிறைய தொலைக்காட்சிகள்ல தொகுப்பு வழங்குவாங்க. டிடி தமிழ்ல ஆங்கரிங் பண்ணக்கூடிய அழகு தமிழ் பேச்சாளர். அவங்களுக்கு அணி சேர்ப்பதற்கு எங்க கன்னியாகுமரி மண்ணை சேர்ந்த திருவள்ளுவர் சிலை நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த ஊரை சேர்ந்த ஆசிரியர் திரு ராஜ்குமார் அவர்கள் வருகை கொண்டிருக்கிறார். அவர் ஆங்கில ஆசிரியர், ஆனா தமிழ்ல தான் பாடம் நடத்துவார். ஏன்னா அப்பதான் பசங்களுக்கு புரியும். அங்க பேச முடியாததெல்லாம் மேடையில பேசுவார். ரொம்ப அருமையாக பேசக்கூடிய எங்களுடைய தமிழறிஞர் திரு சாலமன் பாப்பையா ஐயா அவர்களுடைய அணியிலே எங்களோடு சேர்ந்து பேசக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல பண்பாளர். அவரும் தயாரா இருக்கிறார். நாடுதான் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு. இப்ப 4 பேரும் ரெடியா இருக்கிறீங்களா? நாங்க சொன்ன நேரத்துக்குள்ள நாங்க நிகழ்ச்சியை முடிச்சு தந்துருவோம். இப்போ நம்ம அபு அவர்கள் நல்ல இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது வீடே என்று பேச உற்சாகமான கைதட்டலோடு வருகிறார். தந்தாய நாவில் சரம்சரமாய் தமிழ் பாடம். உன்னை மறப்பேனா, உன்னை பாடா திருப்பேனா, என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னை தான் காணும் உலகம் தமிழ் தாய். வள்ளுவன் வாக்கிலே பிறந்த கம்பன் கைகளிலே பிறந்து கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள்ளையாய் மண்ணுக்குள்ளையாய் உனக்குள் நானே எனக்குள்ளையாய் நமக்கு நாம அவிற்றிருக்க, நமக்கு முத்தாக இருந்துட்டு சத்தாக இருந்துட்டு தமிழுக்கு கரம்சரம் தாழ்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு வரலாம். தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கையில 52 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்து இருக்கிறது. நல்ல கை தட்டியில ஒன்னும் அப்படியே வைக்காது. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கானதுதான். அதுல வெறும் தாய் பெருமா உட்காந்துருக்கீங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்றேன். நீங்க நல்ல கை தட்டிங்கன்னா உங்க கூந்தல் நல்லா வளரும். பாருங்க, ஒரு அக்கா தட்டிட்டு உடனே இருக்கிறாங்க, உடனே இருக்கா வளரும். ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில் வருது, அது பார்த்து வளர்ந்துருக்கும். அன்னைக்கு அப்படிதான் நடுவரில் ஒரு ஊர்ல போய் சொன்னேன், இங்க இருக்க பெண்கள் நல்லா கை தட்டினா உங்க கூந்தல் நல்லா வளரும்னு. ஒரு அக்கா வேகமா தட்டிட்டு இழுத்து கையோட வந்துருச்சு. சபரி முடி வச்சிருக்க அதே மரத்தை முடிச்சு இழுத்து
அந்த மாதிரிலாம் இல்லாம வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க. மார்ச் 1ஆம் தேதி ஒரு தலைவன் தமிழகத்திற்கு கிடைத்த பொக்கிஷம் பிறந்த ஒரு அற்புதமான நாள். நம்ம முதல்வர் ஐயா அந்த அன்னைக்கு என்னால வாழ்க்கை சொல்ல முடியாதனாலும் இந்த கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு 3ஆம் தேதி நான் இங்க வந்திருக்கேன். ஐயா அவர்களுக்கு உங்களுடைய கைத்தட்டலோடு ஒரு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லுவதில் ரொம்ப மக்களுக்கு மகிழ்ச்சி. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? அமுதம் நிறைந்த தமிழகத்தை ஆன்மீகம் நிறைந்த தமிழகமாக மாற்றிய அண்ணன் PK சேகர்பாபு அண்ணனுக்கு இந்த சந்தத்தில் நல்ல ஒரு நன்றியை சொல்லி நிஜமாவே சொல்றேன். இப்பதான் நீங்க ஒரு முக்கியமான ஆளுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுங்க. யார் தெரியுமா? இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்குற எங்கள் அன்பு அக்கா அமுதா பொன்னிவளர் அக்காவுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து அதான் எங்களுக்கு எல்லாம் மேடையில கௌரவித்தாங்க. ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும், எனக்கும் ராஜ்குமார் சாருக்கும் வேஷ்டி கொடுத்துருக்கணும். ஆனா புடவை கொண்டாந்து போட்டாங்க. காரணம் என்ன? நாட்டுக்கு முக்கியமானவங்க, இளைஞர்களுக்கு முக்கியமானவங்க நாட்டுல இல்ல வீட்டுல தான் இருக்காங்க. இல்லத்தரசிக்கு தான் மரியாதை பண்ணணும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. கூடுதல் சந்தோஷம் என்ன தெரியுமாக்கா? புடவை கிடைச்ச உடனே இன்னைக்கு எங்க வீட்டுல என் வீட்டுக்காரமா பேமெண்ட்டே கேட்க மாட்டாங்க. ஒரே விடவை கொடுத்தா போதும், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா ஒரு பரிசை கொடுத்திருக்கிறாங்க. நல்ல ஒரு அற்புதமான நிகழ்வு. ஆடியோக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எக்ஸலன்ட். ஏன்னா இண்டோர்ல சில இடத்துல அங்க பேசின காதல் இல்லாத அளவுக்கு வச்சிருப்பாங்க. இங்க ஆடியோ சூப்பர். சில இடத்துல ஆடியோ நல்லா இருக்கும், ஆடியன்ஸ் சரி இருக்க மாட்டாங்க. இன்னும் சில இடத்துல ஆடியன்ஸ் நல்லா ஆடியோ சரி இருக்காது. ஆனா நம்ம சேகர் பாபு அண்ணன் ஏற்பாடு பண்ணிருக்க இந்த நிகழ்ச்சியில தான் ஆடியோ சூப்பர், ஆடியன்ஸ் சூப்பர். பட்டையை கலப்புறீங்க. அந்த மாதிரிதான் நாங்க நிம்மதியா பேசிட்டு போகலாம். இளைஞர் முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணமா இருக்கிறது வீடா நாடா? கரெக்டா கேட்டிருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், எங்க ஐயா நிறைய திட்டங்கள் கொடுத்தாங்கல்ல, அதுல தமிழ் புதல்வன் ஒரு திட்டம் இருக்குதா? ஏன் அவங்க நினைச்சா அந்த புதல்வனை தூக்கிட்டு வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல? ஏன் புதல்வன் கொடுத்தாங்க? புதல்வன்கிறது வீட்டுல இருக்கக்கூடிய மகன். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் என்னுடைய மகனா பார்க்கறதுதான் புதல்வன்ற பட்டமே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா எல்லா திட்டங்களும் சரி வீட்டு குடும்ப உறுப்பினரை சேர்ந்த மாதிரிதாங்க நம்ம கொடுக்குறோம். இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? நம்ம என்ன சொல்றோம்? நேரு மாமான்னு சொல்றோம், தந்தை பெரியார்னு சொல்றோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்குமே நம்ம தாத்தா, மகாத்மா காந்தியை தாத்தா நம்ம சொல்றோம். ஏன் குடும்ப உறவுகளை வச்சு தலைவர்களை சொல்றோம்னு சொன்னா வீடு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதனாலதான் வீடு தான் இளைஞர்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்குன்னு பேசுறதுக்கு நான் வந்திருக்கேன். நெடுமா இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, நாடுன்னு சொல்றாங்களே, நாட்டுக்கு அதாவது வீட்டை விட்டு வெளியில வந்தா நம்ம நிம்மதியா இருக்க முடியுதா சார்? நான் கேட்கிறேன். சத்தியமா இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். வெளியில எவ்வளவு சிக்கல் இருக்குன்றதா சொல்றேன். நாம உட்காரக்கூடாத இடமே ஒரு 3 இடம் இருக்குக்கா. நான் சொன்னா அவங்களே ஃபீல் பண்ணி கை தட்டுவாங்க. உட்காரக்கூடாத இடமே ஒரு 3 இடம் இருக்கு. எங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் சினிமா தியேட்டர். அது வீட்டை விட்டு வெளியில தான் இருக்கு. சினிமா தியேட்டருக்கு படம் பார்க்க போனோம்னா ஏற்கனவே படம் பார்க்க பக்கத்துல நம்ம உட்காரக்கூடாது. கதை சொல்லி நம்மளை காலி பண்ணிடுவோம். பாத்திருக்கீங்களா? இந்த சிவகார்த்திகேயன் அமரன் ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு, ராணுவ வீரரா. இந்த படத்தை பார்க்கலாம் 250 ரூபாய் டிக்கெட் எடுத்து பாப்கார்ன் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்துருக்கான். என் பக்கத்துல தானே அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துருப்பான். எனக்கு தெரியல. போய் உட்கார்ந்து சொன்னா இந்த படத்துல சிவகார்த்திகேயன் செத்துருவாருன்னு அவன் எந்திரிச்சு போயிட்டான். இவர் எப்ப சாதாரணே பார்த்துட்டு உட்காந்து. ரெண்டாவது எங்க உட்காரக்கூடாது தெரியுமா? ஹோட்டல்ல இந்த வாஷ் பேஷன், கை கழுவுற வாஷ் பேஷன் வச்சிருப்பாங்கல்ல, ஹோட்டல் எங்க இருக்கு? வீட்டுல இல்ல, வெளியில தான் இருக்கு, இந்த நாட்டுல தான் இருக்கு. கை கழுவுற இடத்துல ஒரு டேபிள் போட்டுப்பாங்க, அங்க உட்காரக்கூடாது. ஏன்? சில பேர் கையை கழுவான், சில பேர் வாயை கழுவான், சில பேர் குடலையே எடுத்து வெளியில போட்டு கழுவிப்பாங்க. லாஸ்டா பன்னீர் தெளிக்கிற மாதிரி நம்ம இலையில தெளிச்சு விட்டு போயிடுவாங்க. அதனால அங்க உட்காரக்கூடாது. மூணாவது எங்க உட்காரக்கூடாதுன்னா இது வெளியில தான் இருக்கு. இந்த மாதிரி சிரிப்பும் சிந்தனை கடந்த நல்ல ஒரு நகைச்சுவை பட்டிமன்றத்துல சிரிக்காத உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல நீங்க உட்காரக்கூடாது. தெரியாதனமா நான் ஒரு ஜோக்க சொல்லி வச்சுக்க கூடாது. நான் ஒரு ஜோக்க சொல்லி நீங்க சிரிச்சு இப்ப அந்த கருவா என்ன சொல்லிட்டா அப்படி சிரிக்கிறது உங்க டென்ஷன் ஏற்றுக்குவாங்க. ஆனா நான் சொன்ன எந்த ஜோக்குமே சிரிக்கலக்கா. என்ன கருவாயன்னு எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. உண்மையை சொல்றாங்க. ஒட்டுமொத்த குழப்பரே சிரிக்குது, நீங்களே சிரிக்கிறீங்களா? அதுலயும் நிஜமாவே சொல்றேன், வெளியில தான் அத்தனை பிரச்சனை இருக்குக்கா. சினிமாட்டுக்கு படம் போறது கூட பிரச்சனை இல்ல. இந்த படம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா போற ஆட்கள் எல்லாம் பாத்திருக்கீங்களா? எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவாங்க, கதெல்லாம் சாத்திடுவாங்க. 1/2 மணி நேரம் நினைச்சு இந்த படி இருக்கிற இடத்துல படி இல்லாத மாதிரியே காலை எடுத்து வச்சு, படி இருக்கிற இடத்துல வைக்க தெரியாம ஊட்டி குப்புற அடிச்சு மொந்து விழுந்து, அன்னைக்கு ஒருத்த இருட்ட தடவிக்கிட்டே வந்து மூக்க தொட்டு சொல்றான், அண்ணன் ஆளா இருக்கு, ஏன்டா மூக்கு ஆள் இருக்காது. பிரேக்ல போறப்ப காலை மிதிச்சு போயிட்டாக்கா. ரிட்டர்ன் வந்து கேட்டான், சார் நான் போறப்ப உங்க காலை தானே மிதிச்சேன், சரி சாரி சொல்ல போறான்னாட்டுக்கு ஆமாங்கிற, காலை மிதிக்கல சார், இந்த ரோவ்ல தான் உட்கார்ந்தமான அடையாளத்துக்கு லெக் வச்சு போனேன். அதை லெக் வைக்க 7 லெக்கா கிடைச்சது.
அப்ப வெளியில நிம்மதி இருக்கா? வெளியில வந்தாலே பிபி சுகர் எல்லாத்தையும் ஏற்றி விடுறது இந்த வெளி சூழல். ஆனா வீடு அப்படி கிடையாது. வீட்டுல ஒரு ஜீவன் இருக்கும். நம்ம எவ்வளவுதான் கலப்பா போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஜீவன் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு ஒரு கவிஞர் ரொம்ப அழகா சொன்னான், வேலை தேடி வெளியே சென்றேன், வேலை தேடி வெளியே சென்றேன், காலை முதல் மாலை வரை வேலை தேடி அழைத்து களைத்து போய் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே அப்பா கேட்டார், இந்த வேலையாவது கிடைச்சதாடா என்று கேட்டார். என் தங்கை கேட்டாள், வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தியே, எனக்கு வேலை கிடைச்ச உடனே ஏதாவது டிரெஸ் வாங்கி தருவியா என்று என் தங்கை கேட்டாள். ஓடி வந்து என் அம்மா முகத்தை துடைத்துக் கொண்டே கேட்டாள், ஐயா காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டியாயான்னு கேட்டான்னு சொன்னா, இந்த தாய் எங்க நாட்டுல இருக்கா வீட்டுல இருக்காங்க. வீடுதாங்க இளைஞர்கள் முன்னேற்றம். அதனாலதான் கண்ணதாசன் அன்னைக்கே சொன்னான், உள்ளே உயிருக்கு உதரத்தால் பால் கொடுத்து அள்ளிவிடும் போதெல்லாம் அன்பை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கட்டும் சுகமெல்லாம் பிறக்கின்ற சொல்லாமல் சொல்லுகிற தேவனின் கோவலர். பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது, இருக்கின்ற பிடிசோறு தனக்கு என்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை. இதை ஒப்புக்கொள்வதே நேர்மை. கண்ணதாசன் சொன்னானே, இந்த தாய் நாட்டுல இருக்கா வீட்டுல இருக்காங்க கேட்கிறேன். வீட்டுலதாங்க இருக்கு. அப்ப வீடு தானே இளைஞர்கள் முன்னேற்றம். இந்த பாருங்க எவ்வளவு இல்லத்தரசிகள் இவ்வளவு பேரை கொண்டாந்து இதுல ராஜ்யம் பண்றாங்கன்னு சொன்னா, இந்த இல்லத்தரசிகள் தான் வீட்டை ஆள்றவங்களுக்கு தான் மகாராணிங்க. இந்த சூழலை தாண்டி இளைஞர்களுக்கு முன்னேற்றம் என்ன கிடைக்கும்? ஆனா எங்க வீட்டுல இல்லாக்கா டெய்லி என் ஒய்ஃப் தான் எனக்கு பெட் காஃபி போட்டு கொண்டாந்து எடுத்துவாங்க. எல்லாரும் வீட்லயுமே அப்படித்தான். எல்லா வீட்லயும் அப்படின்னா எனக்கு தெரியாது. சொன்ன உடனே ஐயா சொல்றாரு, எனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி இப்ப 25 வருஷம் ஆகுது, அந்த மாதிரி கனவுல கூட நான் கண்டதில்லை அப்படிங்கிறேன். உங்களை நம்பிதானே டீ கடையே இருக்கு. எங்க நம்பிதான் டீ கடையா இருக்கு. ஆனா எனக்கு எங்க வீட்டுல எல்லா நாளும் பெட் காஃபி அவ்வளவா போடுவாங்க. ஒரு நாள் காலையில 6 மணிக்கு என்ன டீ, அது கையில கூட இல்ல, அப்படி காலில் நின்றுட்டாங்க. என்ன காலில் வைக்கிறாங்க திரும்பி பார்த்தேன், பெட் காஃபி போட்டு வாங்கினாங்க. பெட் காஃபி நான் போடணுமா? எப்போது நீ தானே போடுற? இல்ல இன்னைக்கு நீங்க தான் போடுறீங்க. ஏன் அப்படி சொல்ற? என் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் திருவிட்டாரு, மரியாதை பெட் காஃபி போட்டேன். அப்படி ஒரு பெட் பாத்தீங்களா? ஐயா நினைச்சிருந்தா வெளியில இருக்கிறதுக்கு நிறைய நிதி ஒதுக்குறாங்க, இல்லன்னு சொல்லல. இல்லத்தரசிகளுக்கு குறிப்பா அவங்களோட இலவசம் கூட சொல்லல, அவங்களோட உரிமை தொகைன்னு சொல்லி இந்த கோடை கால சிறப்பு நிதியா 5000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தாங்க. காரணம் என்னங்க? வீட்டுல இருக்க பெண்ணால் மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய இளைஞனுக்கு நல்வழி காட்ட முடியுங்கிறது எங்க முதல்வர் ஐயாவுக்கே தெரிஞ்சிருக்கு. எங்க நடுவருக்கு தெரியாமலா போயிடும் திரும்ப சொல்றப்ப நினைச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், நாட்டுல என்ன இருக்கு? அத்தனை பிரச்சனை. நாங்கெல்லாம் வாத்தியாருங்க, வீட்டு சூழல் இருக்கிற வரைக்கும் எங்க பிபி எல்லாம் கண்ட்ரோலா இருக்குக்கா. எப்ப காலேஜ் போலாம், ஸ்கூல் போலாம், பள்ளிக்கூடம் போறோம், அந்த இடத்துல பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். எங்கள் வாத்தியாருக்கு அவ்வளவு சிரமம். வெளியில நாளுங்கிறீங்களா, வெளியில வந்தா பயமா இருக்கு நடத்துறதுக்கு. அன்னைக்கெல்லாம் பேப்பர் திட்டு கொடுத்தேன், கணக்கு பாடத்துல 2 மார்க் வாங்கிருக்க, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையான்னு. அதுக்கு அவன் சொல்றான், 2 கோட்டை உனக்கே வெக்கல, வாங்கின எனக்குன்னா வெக்கம் கேட்கும். சரி கணக்க சொல்லி தரலாம்னு, இவா தம்பி 1000 கிலோ ஒரு டன், 3000 கிலோ எவ்வளவு டன் நான் பாருங்க. அன்னைக்கு பாடம் கட்டவே விட்டுட்டேன். ஒரு ஓடி வந்து என்கிட்ட கேட்டாக்கா, வெளியில தான் இந்த சூழல்லாம் இருக்கு. நான் எழுதுனேன், தம்பிக்கு வா மண்ணின் மைந்தன் எழுது. இதை எழுதுனான், மண்ணின் மைந்தன் 5 சொல்லி இன்னும் போட்டிருக்கான் சார். சத்தியமா தமிழ்ல 2 சொல்லி இருக்கு, 3 சொல்லி இருக்கு. நான் கேட்டேன், ஏண்டா தமிழ்ல 2 சொல்லி இருக்கு, 3 சொல்லி இருக்கு, இந்த மாதிரி முத்தமிழறிஞர் ஊர்ல பிறந்துட்டு இந்த மாதிரி பண்றியடா, தமிழ்ல ஏன்டா 5 சொல்லி போடுறேன்னு கேட்கிறேன். தமிழ் வளர்ந்தா உங்களுக்கு பொறுக்காத அப்படிங்கிறான். என்ன தமிழை முட்டப்பட்டா வளர்க்கறது? இதுவா பரவாயில்லக்கா. ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்கான், சார் இயேசு வீடெல்லாம் விட்டுருக்காருன்னா, இயேசு வீடு விட்டுருக்காரா? கிறிஸ்தவ கடவுள்ரா போன சொல்லக்கூடாது. இல்ல சார், எங்க வீட்டுல ஒரு புக்கு இருக்கு, அதுல அப்பதான் போட்டிருக்குன்னா, நீ மறுநாள் புக்கு எடுத்துவா, நான் வாங்கி படிச்சு பாக்குறேன். இயேசு விடுவிக்கிறாரு ஒட்டிக்கு வீடு விற்கிறாரு வந்து படிச்சு வைக்கிறாங்க. இந்த பிள்ளைகள்லாம் நாங்க சமாளிக்கிறோம். வெளி சூழல்ல தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா அவளை கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்தாலும் நம்ம குழந்தைய பார்த்தோம் ஒரு சந்தோஷம் வரும் பாத்தீங்களா? அதுதான் சார் வீட்டு சூழல். வீட்டு சூழலுக்கு ஈடுயா வெளி சூழல் வருமா? நான் கேட்கிறேன். இதை தாண்டி நான் இன்னொரு சொல்லவா? உண்மையில நீங்க கை தட்டுங்க. இந்த மேடையில இவ்வளவு கம்பீரமா பேசும் பூங்காற்று இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்ல, தமிழர்கள் எந்தெந்த நாட்டுலாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் சுற்றும் சூறாவளி காற்றா தமிழ பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காங்களே, இவங்களோட பேச்சே பெருமை அடைஞ்சு. எப்ப தெரியுமா? எங்க கவிதா ஜவஹருக்கு அவரோட பேச்சே, அப்பாவை பத்தி அவங்க பேசின ஒரு கிளிப்பு தான் இன்னைக்கு உலகத்தினுடைய உச்சியில கொண்டு போய் எங்க அக்கா வச்சிருக்குன்னு சொன்னா, வீட்டுல இருக்க அப்பா தான் காரணம். அப்பதான் எனக்கும் பெருமை, நம்ம தமிழ் மக்களுக்கும் பெருமை, மக்களுக்கும் பெருமை. அதனாலதான் ஐயாவே வந்து நம்ம அப்பாவை கூப்பிடணும், குழந்தைங்க அப்பாவை கூப்பிட்டாங்கன்னு ஆசைப்படுறாங்க நம்ம முதல் ஐயாவே. அதனாலதான் மறைந்த முத்து ரொம்ப அழகா ஒரு செய்தியை சொன்னார். சிறு வயதில் அப்பாவின் தொழில் வந்து நான் சாமியை பார்ப்பதுண்டு,
சிறு வயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு. இப்போதுதான் தெரிகிறது ஒரு சாமியின் தோளில் இருந்துதான் இன்னொரு சாமியை பார்த்தேன்னு சொல்லி சொல்றாருன்னா, இந்த அப்பா அம்மாங்கிற ரெண்டு தெய்வம் வீட்டுல தானங்க இருக்கு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு இங்க பாருங்க, அந்த போஸ்டர்ல பாருங்க, எங்க முதல்வர் ஐயா பக்கத்துல அப்படி எல்லா ரத்தத்தோட புன்னையோட தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் நம்ம துணை முதல்வர் ஐயா இருக்கிறாரு. நீங்க பாருங்க சார், அவருடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு வழிகாட்டுறது யாரு? அந்த பின்புறத்துல இருக்கக்கூடிய அவருடைய தந்தை. ஐயாவுக்கு இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய ஐயாவுக்கு வழிகாட்டுறது யாரு? மறைந்த எல்லா மக்களையும் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம முத்தமிழறிஞர் ஐயான்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு வழிகாட்டுறது அப்பாங்கிறதுக்கு நம்ம கழகமே மிகப்பெரிய சாட்சியா இருக்க சார். இதை விட ஒரு சாட்சி உங்களுக்கு தேவையா? நான் கேட்கிறேன். நாடு நாடுன்னு பெருமை பேசுறீங்களா? ஆனா நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேக்கா, இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா அப்படிங்கிற நல்ல ஒரு கைத்தல் கொடுக்க பார்ப்போம். அந்த காலம் அவ்வளவு சந்தோஷமா காட்டுது. இதுக்கு கை தட்டின அத்தனை பேரும் மொபைல் போன் இங்க வைத்து எல்லா கையும் இந்த போன் கொடுத்தானே. இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளவு பிரச்சனை. வெளியில நிம்மதிங்க இல்ல. ஃபர்ஸ்ட் நிம்மதியா தூங்க முடியுமா நம்ம வெளியில? நான் கேட்கிறேன். பஸ்ல போனா என்ன எவன் பாக்கெட்ல விட்டு நம்ம போன எடுப்பானே தெரியாது. இப்படி கையை கட்டிக்கிட்டே தூங்க வேண்டியதா. அன்னைக்கு நான் திருவாரூர்ல இருந்து சென்னைக்கு தாங்க வந்தேன் நிகழ்ச்சிக்கு. என் பக்கத்துல ஒரு ஆள் ஏறினார். ஏன் கேட்டார், சார் நீங்க சென்னையா போறீங்க? ஆமா. நீங்க? சார் எனக்கு மேல்மருவத்துவம் தான் கொஞ்சம் எழுப்பி விடுங்க சார்னார். சரி பரவாயில்ல, சாமி கும்பிட போறாட்டுக்கு ஆதிபராசத்தோட அருள் கிடைக்கட்டும், நாம முழிச்சிருக்கு என்ன எழுப்பி விடுவோம்னு திருவாரூர்ல இருந்து முழிச்சுக்கிட்டே வந்தேன். 4 மணி நேரம் இவன் நல்லா கொரட்டை விட்டு என் தோல்லையே சாமி விட்டு தூங்குறான். நான் வந்து உடனே சொன்னேன், தம்பி இந்த மாதிரி மேல்மருத்துவம் வந்துருச்சா அப்படின்னு முழிச்சு கண்ணாடியை தூக்கி விட்டு சாமியே நடக்கும்னு உட்காந்துட்டான். இவன் பஸ்ல போறப்பே கும்பிடுறதுக்கு நான் 5 மணி நேரம் முழிச்சுட்டு வந்திருக்கேன் திருவாரூர்ல இருந்து. அப்ப வெளி சூழல மோசமா இருக்கு, ஆனா வீட்டு சூழல் அப்படி இல்ல. ஒன்ன சொல்லி நிறைவு செய்யறேன், என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்யறேன். இன்னைக்கு நான் இந்த பேராசிரியர் முனைவர் அப்படின்னு சொன்னாங்க, அக்கா ஒரு கல்லூரியில நான் பேராசிரியர் பெருமையோட சொன்னாங்கல்ல. என் வாழ்க்கையில் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தையே நிகழ்வாக சொல்லி நிறைவு செய்யறேன். ஏன் வீட்டு சூழல் தான் ஒரு இளைஞனை முன்னேற்றுங்கிறதுக்கு இதுக்கு நானே காரணம். நான் 12th படிச்சுக்கிட்டு இருக்கப்ப என்னுடைய தந்தை வயது போல பள்ளிக்கூடம் வந்ததில்லை பாசம் என்னும் ஒன்றை வேதங்கள் 4 சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை அன்னை கூட்டிய பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம் ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணில் வலிகண்டோம் கண்களில் துணி வந்ததில்லை கண்களும் அழுதிட பழகவில்லை கருப்பா சிவப்பா தெரியவில்லை கவலைகள் இதுவரை கிடைத்ததில்லை சேகரித்து வைப்பதற்கு தேவையின்றி எதுவும் இல்லை இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம் அவரது வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட ஏக்கங்கள். ஆகவே எந்த சூழலில் பார்த்தாலும் நாடு நாம் வெற்றி பெற்றால் தான் கொண்டாடும், நாடு நாம் வெற்றி பெற்றால் தான் கொண்டாடும். நம்ம வெற்றி பெறும் அளவுக்கு முயற்சி செய்ய நமக்கான களத்தை ஏற்படுத்தி கொடுப்பதே இந்த வீடு என்கின்ற காரணத்தால பூணு சுண்டல் வேர்க்கண்ட வத்தக்க வெறுமாக சுண்டல் சுட்டால மக்காத்துல நீருமா பேட்டன் இலைன்னு ஏராத்துக்கு கடன் கமிழ்க்கு வெள்ளருக்கு அவிச்சு விட்டு ஆப்பாயில் ஆம்லெட் இந்த நாடு இது எல்லாமே டூப்பு. அப்பாவும் அம்மாவும் கட்டின மனைவியும் கட்டின புருஷன் இருக்கிற வீடுதான் டாப்பு. எங்களுக்கு தான் நீங்க பரவ தீர்ப்புன்னு கேட்டுக்கிட்டு நல்லவாய்ப்பு நன்றி பாராட்டி மீண்டும் நம் முதல்வர் ஐயா இன்னும் ஆண்டாண்டு காலம் நல்ல திட்டங்களை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். நிரந்தர முதல்வர் அவராகத்தான் இருப்பார் என்ற நல்ல சிந்தனையோடு விளக்குகிறேன். நன்றி, வணக்கம். அடேங்கப்பா, அடைமழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரியான ஒரு அருமையான பேச்சை முதல்ல பேசுறது ரொம்ப கஷ்டம் பட்டிமன்றத்துல. ஏன்னா யாருக்கும் பதில் சொல்ல முடியாது, அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்கன்னு ஒன்னும் கருத்து சொல்ல முடியாது. ஆனாலும் கூட ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்து மிக சிறப்பாக உங்க இதயங்களை எல்லாம் கொள்ளை கொண்ட அபுவுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை கைத்தொடர்களாக கொண்டு, நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். எல்லாருமே அவங்களுடைய பழைய காலத்துக்கு போயிட்டீங்கல்ல. நம்ம ஒரு காலத்துல அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சின்னு ஒரே குடும்பத்துக்குள்ள பசியை பகிர்ந்து வாழ்ந்தால் கூட பாசத்தில் நிறைந்து வாழ்ந்த ஒரு வீடு நம்மிடம் இருந்தது. இந்த நாட்டு சூழல் எல்லாத்தையுமே மாத்திருச்சே, இந்த இயந்திர வாழ்க்கை எல்லாத்தையுமே மாத்திருச்சுன்ற ஒரு வேதனையும் உங்கள் முகத்தில் பார்க்க முடிந்தது. இந்த எல்லாத்தையும் நமக்குள் பிரதிபலித்த அபுவுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லி
அப்பாவை பத்தி ரொம்ப அழகா சொன்னார். இதுக்கெல்லாம் இந்த பிள்ளை பாவமா உட்காந்துருக்கு. நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்பமே போயிருப்பேனே, இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்ட்டு. ஆனாலும் கூட ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை கான் என்று பாரதியின் புதுமை பெண்ணாக நாடுதான் இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது என்று பேச அன்பு தங்கை ஜெயஸ்ரீ அவர்கள் உங்க உற்சாகமான கைதட்டலோடு வருகிறார். எதிர்கட்சி ஏதோ சதி செஞ்சிருக்காங்க. பெற்றெடுத்த தமிழ் மண்ணையும் தமிழ் தாயையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். மக்களின் முதல்வர் ஐயா அவர்களுக்கு உங்களின் பலத்த கரகொலியோடு பிறந்த நாள் வாழ்த்துக்களை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளிலும் பேச அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, முன்னால் அமர்ந்திருக்கிற தமிழ் சான்றோர்களே, ஆன்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனக்கு மிக பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால பேசின அண்ணன் ரொம்ப அழகா பேசினார், அற்புதமா பேசினார், ஆவேசமா பேசினார். எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான், உண்மையா பேச மறந்துட்டாரே. அத்தனையும் போய் இந்த முழு பூசணிக்காய சாப்பாடுல மறைக்கிற கதையை கூட நான் நம்பிடுவேன் நடுவர்களே. அப்ப சுண்டு வரல கும்கியாவே மறைச்சிருவங்கிற ரேஞ்சுக்கு போய் பேசி இருக்காரு பாத்தீங்களா. சுண்டு வரல கும்கியை மறைச்சிட்டாரா? இந்த பொய்ய நான் எங்க போய் சொல்றது? அவர் ஒரு பாட்டு பாடினாரு, பாட்டவர் பூமி படத்துல பாத்தீங்களா, இப்படி எல்லாம் உறவுகள் பின்னாடி தெரிஞ்சு இப்படி எல்லாம் உறவுகள் இருந்ததுன்னு ஒரு பாட்டு பாடினாரு. அந்த படத்துல உண்மையாவே என்னங்க நடந்துச்சு? கஷ்டப்பட்டு என்ஜினியரிங் படிச்ச ஒரு பையன் ஒரு பெரிய வீட்டை கட்டினாரு. அந்த வீட்டை குண்டு வச்சு தகர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தவங்க கூட இருந்த சொந்தக்காரன்னா, நாம் வளருகிற பொழுது நமக்கு வாய்ப்பு கொடுப்பது நாடு, நம்மளை வீழ்த்த தயாராக இருப்பது நம்ம சொந்தக்காரன் இருக்கிற வீடு. அது மட்டும் இல்ல, வீட்டை கட்டுறவங்க இன்ஜினியரா வந்துட்டு அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைய ஒரு காலேஜ் கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க. யாராவது இன்னும் கல்யாணம் முடியாது இன்ஜினியருக்கு வீடு கொடுக்க முடியுமா? என்னையே இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. அவர் இன்னொரு விஷயம் சொன்னாரு பாருங்க, பாருங்க எங்களுக்கு மேடம் பாருங்க சேலை கொடுத்திருக்காங்க, எதுக்கு கொடுத்தாங்க? வீட்டுல கொண்டு போய் கொடுக்கதான் கொடுத்தாங்க. நீங்க வீட்டுல இருந்தாவது கிடைச்சிருக்குமா சார்? நாட்டுக்கு வரவேயா சார்? அதாவது கிடைச்சது. வீட்டுல இருந்தா அந்த சேலையை கொண்டு வந்து கவுன்சிலர் மேடம் போட்டிருப்பாங்களா? நாட்டுக்கு பட்டிமன்றம்னு வந்ததுனாலதான் சேலை கிடைச்சது. அவர் சொன்னாரு, வெளியே வந்து பாருங்க சமுதாயத்துல எல்லாமே சிக்கலா இருக்குன்னு. அவங்க எல்லாரும் முகத்தையும் கொஞ்சம் பாருங்க, சிக்கலா இருக்கு. எவ்வளவு பாருங்க சார், 100 வாட்ஸ் லைட் விட பிரகாசமா சந்தோஷமா இருக்காங்களே. ஏன் வீட்டுல இருக்கிற அத்தனை பிக்கல் கூட எல்லாத்தையும் விட்டு சந்தோஷமா வந்து உட்கார்ந்து இருக்காங்க சார். அதை விட இன்னொரு உண்மை இருக்கு. இவங்க எல்லாம் இங்க வந்து இவ்வளவு சிரிக்கிறாங்கல்ல, இவங்களை அனுப்பி போட்டு இவங்க வீட்டுக்காரர் சிரிக்கிறத பாருங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க, கட்சி மீட்டிங்க போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, நல்லா போயிட்டு வாங்கன்னு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, இளைஞர்களை வழி நடத்துவது வீடு, எங்களை வந்து வளர்க்கிறது வீடு அப்படின்னு எல்லாம் சொன்னாரு சார். தீர்மானிக்கிறது வீடு இல்ல சார், பிரிக்கிறது தான் வீடு. ஒரு அப்பாட்ட போய் எந்த பையனாவது கேட்பானா, அப்பா நான் படிச்சு என்ன ஆகணும்னு கேட்பானா? ஒரு அம்மாட்டையாவது போய் கேட்பானா? ஏன் தெரியுமா? அப்பா நான் டாக்டருக்கு படிக்கல அதனால நீ டாக்டருக்கு படின்னு சொல்லுவாரு. நான் டீச்சருக்கு படிக்கல அதனால நீ டீச்சருக்கு படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஆனால் வழி நடத்துக்கிற ஒரு ஆசிரியர் கிட்ட போய் கேட்டா, நீ என்ன மார்க் எடுத்திருக்க, உனக்கு என்ன விருப்பம் இருக்கு, இந்த கல்லூரியில இந்த தேர்வு இருக்குன்னு ஆசிரியர் வழி நடத்துவாங்கன்னு பிள்ளைகள் ஆசிரியர்கள் இடத்துலயும் சமூகத்துல இருக்கிறவங்க கிட்டே தான் சார் கேக்குறாங்க. வீடு எப்பொழுதும் நான் செய்யாததை நீ செய்யு பிரிச்சுக்கிட்டே இருக்கும் சார். சமூகம் நாடும் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுதான் நமக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்பையே கொடுக்கும். வீட்டுல குறைஞ்சபட்சம் என்ன மேடம் சொல்றாங்க? எந்திரி காலையில நல்லா படி, பரீட்சையில மார்க் வாங்கு, பாஸ் ஆகு, காலேஜ்ல சீட்டை வாங்கு, வேலைக்கு போ, சம்பளம் வாங்குது, லட்சமாய் சம்பாதிக்க வேண்டும் என்று வீடு சொல்லிக் கொடுக்கிறது. லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்று நாடு சொல்லிக் கொடுக்கிறதுனா, வீடு முக்கியமா இருக்குமா நாடு முக்கியமா இருக்குமா தான் நாங்க கேட்கிறோம். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்னு சொன்னாங்க. சமூகமே இவன் நல்ல பிள்ளைன்னு அங்கீகரிச்சாதான் வீட்டில் இருக்கிற தாயே சந்தோஷப்படுவாங்கன்னா அது வீட்டுல இருந்தா நடக்குமா? கண்டக்ட் சர்டிபிகேட் வந்து ஸ்கூல்ல தான் தரணும், அம்மா அப்பா தர முடியாது. அவர் சொன்னாரு, வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தா சாப்பிட்டியான்னு அம்மா கேட்டாங்க. சாப்பிட்டியான்னு அம்மா கேட்டாங்க. சத்தான உணவு காலையில சாப்பிடுன்னு நாடு சொல்லிட்டேன் சார். அருமை. சாப்பிடாம நீங்க அனுப்பி வச்சாலும் சாப்பாடு கொடுத்தது நாடு.
நான் கேட்கிறேன், வீடுதான் லட்சிய இளைஞர்களை உருவாக்குனா நீங்க வீட்டுல வச்சுக்க வேண்டியது தானே? எதுக்கு பச்சை பிள்ளை 2.5 வயசு ஆகுதான்னு பார்த்துட்டு உடனே கூட்டு வந்து ஸ்கூல்ல விட்டுறீங்க? நீங்க வீட்லயே வச்சுட்டு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு காலேஜ் டிகிரி எல்லாத்தையும் முடிச்சு நீங்களே கொடுத்துட வேண்டியதுதானே? எதுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் கொண்டு வந்து விடுறீங்கன்னு நான் கேட்கிறேன். வீடு கடமையை செய்யும், நாடுதான் உரிமையை கொடுக்கும். கடமை பெருசா உரிமை பெருசா? உரிமை தான் பெருசு, உரிமை தொகையும் பெருசு. வீடு வழிகாட்டும், ஆனால் நாடுதான் நம்மை வழி நடத்தும். வீடு பயத்திலே வச்சிருக்கு, நாடுதான் நம்மை பாதுகாப்பாக வச்சிருக்குன்னா எதனால இளைஞர்கள் முன்னேறுவாங்க சார்? நானே நல்லா பேசுறேன் மேடம், நீங்க எவ்வளவு அழகா அதை வந்து என்கரேஜ் பண்றீங்க, எவ்வளவு அழகா சிரிக்கிறீங்க. முன்னாடி பாருங்க, எங்க அக்காங்க எல்லாம் கை தட்டி வேற எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க எங்க அன்னைக்கு. ஆனா இதே நான் போய் மேடையில பேசுற மாதிரி என் மாமியார் முன்னாடி பேசுவேன்னு பாருங்க, அந்த முயற்சியாவது நான் செய்ய முடியுமா? முதல்ல இதெல்லாம் நீங்க கூட எங்க மாமியாருக்கு ஒரு வேலை எனக்கு போன்ல உங்க மருமக நல்லா பேசிச்சுமான்னு சொன்னீங்க. அவெல்லாம் பேசுவா எனக்கு தெரியாது, அவ எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியாதான்னு தான் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பேசுகிற பேச்சை கூட நாடுதான் சார் கைத்தட்டி வரவேற்கிறது. உங்கள் குடும்பம் உங்களை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குதா இல்லையான்னு தான் நாங்க கேட்கிறோம். இங்க வீட்டுல என்ன விஷயம்னா, இப்ப வீட்டுக்கு வர்றவங்க எல்லாரும் கேள்வி கேட்பாங்க மேடம். ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, என்ன படிக்கிற, எந்த கோர்ஸ் படிக்கிற, எந்த காலேஜ்ல படிக்கிற, படிச்சு என்ன பண்ண போற, வேலைக்கு படிச்சு பையன் வீட்டுல இருந்தானா வேலைக்கு போயிட்டியா, எவ்வளவு சம்பளம் வாங்குற, எப்ப கல்யாணம் பண்ண போற, எப்ப வீடு வாங்க போறேன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. வேலை கிடைக்கலங்க, ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுங்க மாமான்னு நீங்க போய் நின்னீங்கன்னா மாமா கடன் கொடுப்பாருன்னு அரவணைக்கும் நினைக்கிறீங்களா? இதுவே நாட்டுல இருக்க ஒரு பேங்க்ல வந்து நான் படிச்சிருக்கேன் தொழில் தொடங்கணும்னு உங்க டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் இல்ல சார், 1 கோடி ரூபாய் கூட லோன் கிடைக்கும்னா ஆக்கப்பூர்வமாக கொடுக்கிற கை என்பது நாட்டில் இருந்து தான் வருகிறதே தவிர வீட்டில் இருந்து வரலன்னு தான் நாங்க சொல்றோம். மாமாட்ட கடன் கேட்டா அதுக்கப்புறம் மாமா வீட்டு பக்கமே வரமாட்டாரு, போமான்ட்டு போயிடுவாரு. அவர் செல்போனை பத்தி பேசினாருல்ல மேடம், நீங்க எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு விஷயம் சொல்லி தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த பில்லி சூனியம் எல்லாம் சொந்தக்காரர்கிட்ட யாரும் வைக்கிறது இல்லைங்க, எல்லாம் வைக்கிறது செல்லு சூனியம் தான். நீங்க ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை மட்டும் எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்சு பாருங்க, அத பார்த்தே செத்துருவான் நம்ம பாதி சொந்தக்காரங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறதே வீட்டுல இருக்கிற உங்க சொந்தக்காரங்களுக்கு பிடிக்கலையே, நீங்க சாதிக்கிற இளைஞரா இருக்கிறது உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு நான் கேட்கிறேன். இதுவே நான் போட்டோ எடுத்து சந்தோஷமா இருக்கா மாதிரி இந்த மாதிரி நான் பேசும் பூங்காட்சி அவர்கள் தலைமையில பேசுனேன்னு இன்னைக்கு போட்டோவை போட்டேன்னா என் சொந்தக்காரங்க எல்லாம் வயிறறிவாங்க. என் டீச்சர் எனக்கு போன் போட்டு ப்ரௌட் ஆஃப் யூ மான்னு சொல்லுவார்கள் என்றால் இந்த நாடுதானே இந்த இளைஞர்களை ஊக்குவிக்கிறது, ஆதரிக்கிறது. இங்க வீட்டுல என்னென்ன சிக்கல் எல்லாம் இருக்குங்க, வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே எனக்கு சிக்கல் தான். நாம் பேசுவதை கேட்பதற்கு கூட எனக்கு வீட்டுல ஆட்கள் இல்லையே, அவங்க எப்படி நம்மள ஊக்குவிப்பாங்கன்னு கேக்குறேன். எங்க ஆள் இருக்கும் போது பேசணும், யாருமே இல்லாட்டி யாரும் இல்லாதப்ப பேசுறீங்களா? அப்படி பேசணும்னு முயற்சி பண்ண மேடம். எங்க அக்கா பையனுக்கு போன வாரம் பரீட்சை பேப்பர் கொடுத்திருந்தாங்க, அந்த பையன் முட்டை மார்க் வாங்கிட்டு வந்தான். பரவாயில்லையே, நல்ல மார்க். நான் கேட்டேன், ஏன்டா 1 மார்க் வாங்குற அளவுக்கு கூடவா உனக்கு படிக்க முடியலன்னு திட்டினேன். இருங்க, பேச்சாளர்னா மேடையில பேசுங்க, வீட்டுல பேசாதீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்கன்னா. சரி கேளுடா. அவன் கேட்டா, நீங்க எல்லா ஸ்டேஜ்லயும் பேசுறீங்களான்னு கேட்டான். பேசுவேனே அப்படின்னு. ஸ்கூல் ஸ்டேஜ்ல பேசுவீங்களா? பேச வேண்டாம். கோயில் ஸ்டேஜ்ல பேசுவீங்களா? பேச வேண்டாம். காலேஜ் ஸ்டேஜ்ல பேசுவீங்களா? பேச வேண்டாம். கோமா ஸ்டேஜ்ல பேசுவீங்களா? கோமா ஸ்டேஜ்ல பேசுவோம். இப்ப இந்த சமூகம், நாடு, இந்த ஜோக்க நீங்க எல்லாம் எவ்வளவு அழகா ரசிக்கிறீங்க. ஆனா அந்த இடத்துல நான் ஒரு சித்தியா நின்னல, எனக்கு கோபம் தான் வந்தது. இதெல்லாம் மக்களையா பேசு, பரீட்சையில மட்டும் கோட்டை விட்டுருன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அந்த பிள்ளை சொன்ன அந்த கருத்தை கைதட்டி ரசிக்கிற பக்குவம் நாட்டில் தான் இருக்கிறது. நானாக இருந்தால் கூட அது வீட்டில் இல்லை என்பதுதான் என்னுடைய அவர்களுடைய உண்மை. அவர் சொன்னாரு, காந்தி அவர்களை பாத்தீங்களா, நம்ம தாத்தான்னு தான் சொல்றோம்னு. அவர் வீட்டில் இருந்திருந்தால் இவ்வளவு காலம் கழித்தும் நாம் அவருடைய பெயரை சொல்லிட்டு இருந்திருப்போமா? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்தவரை மகாத்மா காந்தி என்று அங்கீகாரம் செய்தது நாடு தவிர சாதாரண வீட்டில் மாரியப்பன் சரவணனாக இருந்தவரை மேஜ சரவணனாக அங்கீகரித்தது இந்த நாடுதான் சொன்னா நம்முடைய புகழையும் நமக்குள் இருக்கிற திறமையையும்
நாடுதான் நமக்கு வளர்த்தெடுக்கிறதே தவிர வீடு பெருமளவில் நம்மை வீழ்த்துவதற்கு தான் தயாராக இருக்கு. இப்ப வேலைக்கு போனா உணவு சாப்பிட்டியான்னு அம்மா போன் பண்றாங்கன்னு அவங்க சொன்னாங்க. வேலைக்கு போறது எதுக்காக? சாப்பிடுறதுக்கு. ஒரு வீட்டை நல்லா பாத்துக்கணும், வீட்டுல இருக்கிறவங்கள பாத்துக்கணும். வேலைக்கு எங்க போறாங்க? நாட்டுக்கு தானே மேடம் போறாங்க. நாட்டில் வேலை இல்லைன்னா உங்க வீட்டுல என்ன வேலை நடக்கும்னு நான் கேக்குறேன். கேளுங்க, நல்லா கேளுங்க. உங்களுக்கான வாய்ப்பையே அப்போ நாடு தானே கொடுக்குது. இப்ப வேலைக்கு படிங்க, வேலைக்கு போங்கன்னு தான் வீடு சொல்லுது. எவ்வளவு சுயநலம் பாத்தீங்களா? ஆனா நாடு என்ன சொல்லுது? நல்லா படிங்க, வேலை கிடைக்குது, நல்ல வருமானம் வருதுன்னா உங்க வீட்டையும் பார்த்துக்கோங்க. நாடு பொதுநலமாக சிந்திக்கிறது, வீடு என்றைக்குமே சுயநலமாக சிந்திக்கிறதுனா சுயநலம் பெருசா பொதுநலம் பெருசான்னு தான் நாங்க கேட்கிறோம். எங்க அணியில இப்ப வீடு என்றைக்குமே சுயநலத்தை தான் சொல்லி கொடுக்கிறதே தவிர பொதுநலத்தை பத்தி சொல்லி கொடுக்கறதே இல்லை. எந்த வீட்லயாவது நீ வளர்ந்து யூனிஃபார்ம் போட்டு ஆர்மிக்கு போய் சர்வீஸ் செய்யன்னு எந்த வீட்லயாவது சொல்லி கொடுக்கறாங்களா? படிச்சு என்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி லட்சமா சம்பாதிச்சு செட்டில் ஆகுன்னு தான் சொல்லி கொடுக்கறாங்கன்னா இது எங்க லட்சியம் இருக்குன்னு தான் நாங்க கேட்கிறோம். இப்ப இளைஞர்கள்லாம் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நடுவர், நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்க? விளையாடத்தானே செய்யறாங்க. சரி, நம்ம விளையாட்டு பிள்ளைங்க விளையாட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? வளர்ந்திருக்கேன், கழுத மாதிரி படி, வேலைக்கு போ, இதெல்லாம் விட்டுட்டு என்னமோ விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வீடு சொல்லுகிறது. விளையாட்டு இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து நாடுதான் அவர்களுக்கு வசதிகளை கொடுக்கிறது, வாய்ப்புகளை கொடுக்கிறதுனா அப்ப வீடு நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறதா, நாடு நமக்கு வாய்ப்பை விளையாடுறதுக்கு கிரவுண்டே எங்கெங்க இருக்கு? வெளியில தானே இருக்கு, வீட்டுல இருக்கு. நடுவர் அவர்களே, உலகத்துக்கு நம்மை கொண்டு வந்தது வீடு, உலகத்தையே நம் கையில் கொடுத்தது நாடு. உலகம் உங்கள் கையில் திட்டம் மூலமா லேப்டாப் இளைஞர்கள் கையில் இந்த அரசு தான் நாடுதான் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு சிறப்பான விஷயம். வீடால் பிறக்கிறோம், வீடால் பிறக்கிறோம், நாடால் தான் சிறக்கிறோம், சிறகடித்து பறக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள் இருக்கிற எல்லா திறமைகளையும் அங்கீகரிப்பதும் வளர்ப்பதும் நாடு என்கிற காரணத்தினால் நாடுதான் எங்களை ஊக்குவிக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமை. வீடு மொபைல் கொடுக்கிறது, நாடுதான் நன்றாக படி என்று லேப்டாப் கொடுக்கிறது என்று அருமையாக பேசிய ஜெயஸ்ரீ அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை கைதட்டலாக கொடுத்து அபு என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே அவங்க திருப்பி போட்டாங்க. வீடு வீடுன்னு சொல்லி வீட்டுல உட்கார வச்சுக்கிற வேண்டியதானே உங்க பிள்ளைங்கள. எதுக்கு வெளியில அனுப்புறீங்க? வேலைக்கு அனுப்புறீங்க, படிக்க அனுப்புறீங்க, விளையாட அனுப்புறீங்க. நாடு தாங்க எல்லாத்தையும் தருது. காலையில சாப்பாட்டுல இருந்து மதிய சத்துணவுல இருந்து நடக்கிறதுக்கு செருப்புல இருந்து போறதுக்கு சைக்கிள் வரைக்கும் ஒரு குடும்பத்தால் செய்ய முடியாததை நாடுதான் நிறைவாக செய்கிறது என்று நம்ம முதல்வருடைய திட்டங்களையும் அதோட சேர்த்து சொன்ன ஜெயஸ்ரீயை வாழ்த்தி, கடையத்துல இருந்து இந்த பிள்ளையும் கிளம்பி வந்துருச்சு. நேற்று நைட்டு கிளம்பி காலையில வரைக்கும் பயணம் செஞ்சு வந்துருக்கு. பேசலாமாமா? வீடு வீடு நகர்கிறது, வீடே என்று பேசப்படுகிறது. ராஜராஜேஸ்வரி விதமான கைதட்டல ஒரு சின்ன தகவல். இல்ல பரவாயில்ல, நீங்க பட்டிமன்றமே பேசுங்க. எல்லாரும் நேற்று கிளம்பி வந்தீங்க, நான் தான் 2 நாளுக்கு முன்னாடி கிளம்பி வந்தேன். அப்படியா? 2 நாளுக்கு முன்னாடி வந்தீங்க? கிளம்பிட்டேன். ஏன் இவ்வளவு லேட்டு? மகளிர் பயணம் செய்ய உதவியலை தேர்ந்தா பாத்தீங்க. ஓ, விடியல் பஸ்ஸா பார்த்து பார்த்து ஏறி வந்திருக்காங்க. விவரமான பிள்ளைமா, நீங்க பழச்சுக்கிடுவீங்க. எல்லாம் வல்ல இறையொருள் சிறப்பினை வேண்டி ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு கல்லூரி நிகழ்வுல பேசுறதுக்காக போயிருக்காங்க. அப்ப நிகழ்ச்சியை துவங்குறதுக்கு முன்னாடி ஐயா கிட்ட ஒரு குத்துவிளக்கு வச்சு கையில மெழுகுவர்த்திய கொடுத்து இதை நீங்க ஏற்றி நிகழ்ச்சியை துவங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. விளக்கை ஏற்றிட்டு வந்து அவர் சொன்னாரா, ஒரு நல்ல சமுதாயம் இந்த இடத்தில் இருந்து துவங்குகிறது அப்படின்னு. கீழே உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியலைங்க. அழகா சொன்னாங்களா ஏபிஜே அப்துல் கலாம். குத்து விளக்கு என்பது இந்துக்களின் அடையாளம், மெழுகுவர்த்தி என்பது கிறிஸ்தவர்களின் அடையாளம், இஸ்லாமியனாக என்ன வச்சு நீங்க ஏத்த வச்சீங்க பாத்தீங்களா, இதுதான் நல்ல சமுதாயத்தின் அடையாளம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இன்னைக்கு மேடையிலும் சரி கீழையும் சரி எல்லா மக்களும் ஒன்றிணைந்து நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களின் பிறந்த நாள் விழாவை இவ்வளவு சிறப்பாக நாம கொண்டாடிட்டு இருக்கோம். இதை விட ஒரு நல்ல அரசுக்கு சான்று எதுவுமே கிடையாது நடுவர் அவர்களே.
அதே மாதிரி சேகர் பாபு ஐயாவை பத்தி ஒரு வரியில சொல்லணும்னா, நான் கடையம் பக்கத்துல பாப்பான் குளம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வரேன். எங்க ஊர் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோவில் பல வருடங்களா பாழடைஞ்ச மாதிரியே இருந்தது. ஆனா நம்ம அறநிலைத்துறை சார்பா அந்த கோயில்ல சீரமைப்பு பணி நடந்துட்டு இருக்குது. உண்மையா சொல்லணும்னா பெரிய பெரிய நகரங்கள்ல மட்டுமல்ல, சின்ன சின்ன கிராமங்கள்லையும் கூட மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய ஒரு வெற்றிகரமான ஒரு அரசுனா இது நம்முடைய தமிழக அரசு. முதல்வர் ஐயாக்கு என்னுடைய பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் என் கனிவின் வணக்கங்கள். நல்ல தலைப்பு நடுவர் அவர்களே. ஆமா, நல்ல தலைப்பு. நல்ல தலைப்பு. என்ன தலைப்பு? என்ன தலைப்பு நடுவர் அவர்களே? அந்த பத்திரிகை எடுத்து படிங்க. என் தங்கச்சி பேசுனதுல கொஞ்சம் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா நல்ல பிள்ளை நடுவர் அவர்களே. வந்ததுல இருந்து எங்க அபுவண்ணனை பத்தி ஏதோ டீயா இருக்கு தங்கச்சி மாதிரியே எங்க அண்ணன் பாவம் பாண்டவர் பூமியில ஒற்றுமையா ஒரு பாட்டு போட்டான்னு சொன்னது குத்தமா நடுவர் அவர்களே? ஒரு குத்தமா? இது ஒரு குத்தமா? பாட தெரியுது, பாடுறாரு. உங்களுக்கு பாட தெரிஞ்சா பாடுங்க. அது முடியலங்கிறது இல்ல. ஒரு குடும்பத்தோட பேசணும்னே ஒற்றுமையை பத்தி எடுத்துக்காட்டு சொன்னாரு. ஆனா அந்த பிள்ளை வந்தோடனே என்ன சொல்லுது? வீட்டுல குண்டை தூக்கி எரிஞ்சிருவாங்க. இங்க நாட்டுல ஆரம்பிக்கிற பிரச்சனை நாட்டுல வெடிச்சிட்டு இருக்குன்னா அந்த நாடே இப்படிதான். அதை யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா? அடுத்தது அவங்க பேசுனதுதான் எனக்கு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். ஸ்கூல்ல வீட்டுல டாக்டருக்கு படிக்கவா வக்கீலுக்கு படிக்கவான்னு அம்மா அப்பா ரொம்ப குழப்பி விடுவாங்களா பிள்ளைங்க. இவங்க சமூகத்துக்கு போய் கேட்பாங்களாம், நான் டாக்டருக்கு படிக்கவா இல்ல வக்கீலுக்கு படிக்கவா இல்லைன்னா நான் டீச்சருக்கு படிக்கவா? சரி, சமுதாயத்துல போய் டாக்டருக்கு படிக்கவா வக்கீலுக்கு படிக்கவா டீச்சருக்கு படிக்கவான்னு நீங்க கேட்பீங்க. ஸ்கூல் ஃபீஸையும் காலேஜ் ஃபீஸையும் யாருக்கிட்ட போய் கேட்பீங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. யாருக்கு கேட்டீங்கன்னா அதுவும் தேவையில்லை. அப்படி இல்ல, உண்மையிலே இங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு உங்களுக்காகவே கைத்தட்டுங்க சார். உங்களை வச்சு உங்களுக்கு கையெழுத்து வைக்கிறாங்க. இல்ல, நான் எதுக்காக சொல்றேன் நடுவர்களே, நம்ம தலைமுறைகள் இன்னைக்கு தைரியமா நான் ஒரு தென் எல்லையில இருந்து இன்னைக்கு இங்க நான் பேசிட்டு இருக்கேன். எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு இங்க அமர்ந்து இருக்காங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய அம்மாக்கள் டிகிரி முடிச்சிருப்பாங்கன்னா கிடையாது, நம்முடைய பாட்டி பள்ளிக்கூடம் போயிருப்பாங்கன்னா தெரியாது, 100ல ஒரு சிலர் வேணா படிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு தூரம் சாதனை பெண்களா சாதிச்சுட்டு இருக்கணும். நம்மளை நம்பி களம் இருக்கிற நம்மளுடைய அம்மா அப்பாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க இவ்வளவு தூரம் கடந்து பேசுறோம்ல. என் தங்கச்சி இவ்வளவு அழகா பேசுனுச்சு. நீங்க நாட்டுல தானே பேசுறீங்க, வீட்டுல பேச வேண்டியதானே சொன்னுச்சுனாக்கா. நாட்டுல பேசுறதுக்கு அவருடைய கணவர் தான் டிராப் பண்ணிட்டு போனார். நல்ல பேசிட்டு வா தங்கம், என் தங்கம் நீ நல்ல பேசிட்டு வா. இங்க இந்த நம்பிக்கையை கொடுப்பதுதான் இந்த வீடு. ஏன் தங்கம் பேசிட்டு வான்னு சொன்னாரு தெரியுமா? தங்கம் தான் விலை உயர்ந்து கொண்டே போகும். அந்த அளவுக்கு அந்த பிள்ளையை நேசிக்கிறார். வாய்ப்பு நாடு தானே குடிக்கிறது. வாய்ப்பு நாடு கொடுக்குங்க. வாய்ப்பு நாடு கொடுக்குங்கிறதுக்காக வாழ்க்கையை கொடுத்த அம்மா அப்பாவை மறந்து மேடையில பேசுறாங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய தவறு நடுவர்களே. நான் எதிராளி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்னு எங்க அண்ணன் பதில் சொல்லட்டுமே. இவங்க சொல்றாங்கல்ல, நாடுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குது, நாடுதான் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது, நாடுதான் பெண்களுக்கு எல்லாம் கொடுக்குது, ஆண்களுக்கு எல்லாம் கொடுக்குது. இப்போ ஒரு பள்ளியில படிக்கிற மாணவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டான்னு வச்சுக்கோங்கக்கா, 500க்கு 500 எடுத்து இல்லைன்னா 500க்கு 499 எடுத்து ஃபர்ஸ்ட் மார்க் வந்துட்டான். ஸ்கூலே கொண்டாடவனு, நாடே கொண்டாடவனு, ஸ்கூல் பிரின்சிபல்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. இந்த பையன் படிப்புக்கு காரணம் எங்களுடைய பள்ளியின் திறமை, இந்த பையன் வெற்றி அடைந்ததுக்கு காரணம் HM உழைப்பு, இந்த பையன் வெற்றி அடைந்ததுக்கு காரணம் அத்தனை டீச்சர்களுடைய அயராத உழைப்பு. சொல்லுவாங்களா மாட்டீங்களா? அத்தனை பிரஸ், அத்தனை டிவி எல்லாம் ஓகே. அதே ஸ்கூல்ல ஒரு பையன் ஃபெயில் அடைஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க, ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். எத்தனை பேர் அவனுக்கு பின்னாடி இவன் தோல்வி அடைந்ததுக்கும் நான் தான் காரணம், யாருங்க ஏத்துக்கிடுவா தோல்விய? ஆனா வீட்டுல கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அப்பா அந்த பையன் கிட்ட சொல்லுவாங்க, கண்ணா ஒரு எக்ஸாம்ல தான் ஃபெயிலு, வாழ்க்கையை அவன் ஃபெயில் ஆயிட்ட, அடுத்து படிடா, உனக்கு பக்கம் நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையை தருவதுதான் இந்த வீடு. நாடு உங்களுக்கு என்ன செய்யும்? நான் என்ன செஞ்சது? அதுலயும் உண்மையிலே அவங்க ஐயா முதல்வர் ஐயா கொடுத்த திட்டங்களை சொன்னதுலாம் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அதை என்ன நல்ல வழியில இவங்க பயன்படுத்துற மாதிரியே நல்ல போய் சொன்னாங்க.
பாத்தீங்களா? இந்த பூசணிக்காய் மறைச்சதை அவங்க செஞ்சுட்டு போனாங்க. லேப்டாப் ஐயா எல்லாரும் படிக்கணும்னு கொடுத்தாங்க. ஆனா இந்த இளைஞர்கள் அதை வச்சு படிக்கிறாங்களா? அதை நல்லா மடக்கி ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு பீஸ் கட்டவே கஷ்டப்படுற அப்பா அம்மா கிட்ட போய், என் காலேஜ்ல என் ஃப்ரெண்டு 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வச்சிருக்கான், எனக்கு நீ அதை வாங்கி தந்தாதான் நாளைக்கு காலேஜுக்கு போவேன் சொல்றாங்களா இல்லையா? சரி, இந்த அம்மா என்ன செய்யும்? கழுத்துல கிடக்குற செயினை அடகு வச்சு போய் போல நல்லா படிச்சா சரிதான் அப்படின்னு பைக்கை வாங்கி கொடுத்துரும். சரி, பைக் வாங்கி கொடுத்தா ஒழுங்கா காலேஜுக்கு போனா போவே மாட்டான். பைபாஸ் ரோட்ல டுரிங் 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 100 போவா 108ல தூக்கி வந்துருவாங்க. எப்படி போறான்? நல்லா இருக்குல்ல அந்த மியூசிக். ஏஆர் ரஹ்மான் கூட இப்படி போட்டதே இல்லையா? சொல்லுது டுரிங் டுரிங் 100ல போவா பைக் எடுத்து வாங்கணும். 108ல தூக்கி வந்துருவாங்க. அதுலயும் செல்போன், அப்பா அம்மா பஞ்சரிச்சு செல்போனை வாங்கி அதுலயும் காதுல எதையாவது மாத்திக்கிட்டு வந்துட்டேன்னா மாப்பிள்ள மாடு நேரம் பேப்பர்ல பக்கம் போட்டு வந்துருப்பாங்க. கண்ணீரஞ்சலி போஸ்டே ஓட்டுவாங்க. எங்கேயாவது ஒரு ஒழுக்கம் இருக்கா? வீட்டுல இருந்து கிளம்பும் போது வாட்ச மாற்றா, பிரேஸ்லெட் மாற்றா, பொம்பளை பிள்ளைங்க மாதிரி காதுல கம்மலை மாற்றா, மாட்ட வேண்டிய ஹெல்மெட்டை வீட்லயே வச்சுட்டு போயிடுவாங்க. எங்க சமூகத்துல இவங்களால எவ்வளவு சீரழிவு நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ஒரு இளைஞன் கவிதை எழுதினான், இளைஞர்களே நீங்கள் ரத்த தானம் செய்யுங்கள், ஆஸ்பத்திரியில் செய்யுங்கள், நடுரோட்டில் செய்யாதீங்கன்னு சொன்னார். இந்த இளைஞர்கள் சமுதாயத்துலதான் பொறுப்பு இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. நீங்க எங்கேயாவது ஒரு தந்தையோ அண்ணனோ தம்பியோ, எப்பா தம்பி இந்த தம்மை கொஞ்சம் இழுத்து பாருப்பா அப்படின்னு வீட்டுல சொல்றோமா? இல்லைன்னா ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொடுத்து குடிச்சு டேஸ்ட் பார்த்து சொல்லுப்பா எப்படி இருக்குன்னு அப்படின்னு யாராவது சொல்றோமா? இந்த திருவள்ளுவர் சொல்லுவார் தெரியுமா, கூடா நட்புன்னு. இந்த சமூகத்துல கிடைக்கக்கூடிய அந்த கூடா நட்பினால வீட்டுல அம்பி மாதிரி இருக்கிற பையன் கூட நாட்டுல அந்நியன் மாதிரி சேட்டை பண்ணிட்டு அலையுதானே. இதற்கு காரணம் நாடா இல்லைன்னா வீடா நடுவர்களே. திடீர்னு ரெமோவா வேற மாறிடும். அதுலயும் இந்த காதல் வந்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நடுவர்களே. காதலே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுலயும் அந்த அம்மா வந்துட்டு மகாத்மா காந்தியை பார்த்தீர்களா? அவர்களுடைய சாதனைக்கு காரணமே நான் பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து பார்த்த மாதிரி வரலாறு எடுத்து படிக்கிறோமா நடுவர்களே? மகாத்மா காந்தி எதுக்குமே கலங்கவே மாட்டாங்களாம். அவங்களுடைய மனைவி கஸ்தூரிபாய் இறந்து சிதையில எரிஞ்சிட்டு இருக்கும்போது கண் கலங்கினாங்களாம். பக்கத்துல இருந்த நண்பர்கள்லாம் கேட்டாங்க, எவ்வளவோ துயரங்கள்ல கூட நீங்க அழுததே இல்லையே, எதுக்காக நீங்க இப்படி கண்ணீர் சிந்துறீங்கன்னு கேட்டதுக்கு மகாத்மா காந்தி என்ன தெரியுமா சொன்னாங்க? சாதாரண காந்தியா இருந்த மோகன்லால் கரம்சந்த் காந்தியா இருந்த என்ன மகாத்மாவா ஆக்கிய ஆத்மா அங்க எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, மனைவியினுடைய வரலாறு எல்லாம் மகத்தான வரலாறு நடுவர்களே. சாதாரணமா நினைக்காதீங்க நீங்க. எங்க வெற்றி பெற்றா மட்டும்தான் இந்த சமூகம் கொண்டாடும், அப்படித்தானே? இந்த சென்னையிலயும் சரி, இந்த ஊர்லயும் சரி, இந்த நாட்டிலையும் சரி, எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க. எங்கேயோ வெற்றி பெற்ற 1-2 பேரை நீங்க கொண்டாடுறீங்க. ஆனா தோல்வி அடைகிற அத்தனை பிள்ளைகளையும் வீடு தானே தோல்வியை நான் நிக்கிறேன் தோல்வி கொடுத்துட்டு இருக்கு. எங்க அம்மா சொன்னாங்க, எத்தனை படிப்புகள், எத்தனை பட்டங்கள், அத்தனை பட்டத்துக்கு முன்னாடியும் ஒரு அண்ணனுடைய உழைப்பு இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு தங்கை படிக்கணும் எத்தனை அக்காக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க ஏபிஜே அப்துல் கலாம் படிக்கிறதுக்கே அவர்களுடைய சகோதரி கையில கடந்த வயல கலட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஆக பெரும் வரலாறுகளுக்கெல்லாம் அடிப்படை வீட்டில் உள்ள அன்புதானே தவிர இந்த நாடு கிடையாது. நீங்க நாட்டுல யாரோ ஒரு பொண்ணு படிக்கணும்னு கேக்குது, படக்கம் இந்த வரையில என்ன கொடுப்பீங்க? 50 ரூபாய் தர. போன வாரம் என் கொள்ளையார் நடுவரே மாப்பிள்ள பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டமா செயினை கூட அடகு வச்சுட்டு திரும்ப தரேன்னு சொன்னதுக்கு கொண்டு போய் அம்மா வீட்டுல ஒழிச்சு வச்சுட்டு வந்துட்டு நடுவர்களே. இதுல 5000 உரிமை தொகையை வேற அது அக்கௌண்ட்ல போட்டு எல்லாம் மீஷோல ஆர்டர் பண்ணி காலி வேலை பண்ணிட்டு. அன்பிற்கினிய அமைச்சர் அவர்கள் இதுல 2000 ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டு நல்லாளங்களை ரிட்டர்ன் போட்டு விடுது. அதை நல்ல சேலை நம்பி எங்க அக்கால பல பேர் அதை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கு அந்த சமுதாயத்துல. ஆனா வீட்டுல அப்படி இருக்குமாங்க? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பொண்ணு லோன் போனை பத்தி பேசினாங்களே நடுவர்களே, ரைமிங்கா பேசினாங்களே. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை பாதி லோனுக்குள்ளேயும் பாதி போனுக்குள்ளேயும் தான் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படி லோன் வாங்கினா கூட வீடு இருக்கணுமா வேண்டாமா? லோனுக்கே வீடு வரும்போது வெற்றிக்கு வீடு வேண்டாமா நடுவர்களே? எவ்வளவு ஒரு அற்புதம். அம்மா எல்லாம் சும்மா வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல பையன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, பையன் ஒரு தோல்வி அடைந்தாலும் சரி, திறமையே இல்லாத பிள்ளை இருந்தாலும் சரி, என் பையன் எனக்கு நேரம் சரியில்லை ஆடி போய் ஆடி வந்தா என் பையன் டாப்ல வருவா பாருன்னு சொல்லி ஒவ்வொரு தொழிலையும் துணை நிற்கிறது தானங்க எங்க அம்மா.
அம்மா அவன் அவன் களவாணியா வருவான். களவாணியா வர மாட்டாங்க, களவாணி தானங்க. அப்படிலாம் இல்ல, கழக தொண்டர்களா கூட வந்துருவாங்க. நடுவர்களே, நீங்க இளைஞர்களை பத்தி நீங்க சும்மா நினைக்காதீங்க. நீங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிச்சாலும் கூட, ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நிறைய ஃபீஸ் கட்டி பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஐயாவுடைய திட்டங்கள் மூலமா படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல மதிப்பெண் எடுக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க சொல்லலாம், நாட்டுல தானே பள்ளிக்கூடம் இருக்கு, நாட்டுல தானே திட்டங்கள் கிடைக்கும், எல்லாத்தையும் தாண்டி என்ன கஷ்டப்பட்டு என் தாயும் தகப்பனும் படிக்க வைக்காங்க, அவங்களுக்கு பெருமை சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் வெற்றி அடைஞ்சிடும். ஒருவர்களே, எங்க அப்பாக்கள்லாம் சும்மா வாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்பானாலே இன்னைக்கு தமிழகமே தலை தூக்கி இருக்குன்னு சொன்னா அந்த வார்த்தையெல்லாம் நம்ம சும்மா விட்டுற முடியுமா? நடுவர்களே, ஒண்ணும் இல்ல, அவங்களுக்குன்னு எதுவுமே யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கைலி வாங்க, சாரம் வாங்க யோசிப்பாங்க. ஆனா தாப்புள்ள 3000 ரூபாய்க்கு ஒரு சுடிதார் கேட்டா எடுத்து கொடுத்துருவாங்க. மோ முபாரக் அப்படிங்கிற ஒரு கவிஞர் அழகா ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. நடுவர்களே, இனி தேய்வதற்கு வாய்ப்பே, இனி தைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றான பின் காலனி கடையை நோக்கி செல்லும் அப்பாவின் பாதங்கள்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க செருப்பை பார்த்தாலே தெரியும். டான் படம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், சிவகார்த்திகேயன் நடிச்சது. அந்த டான் படத்துல சிவகார்த்திகேயன் கேட்டுட்டே இருப்பாரு, இவர்லாம் ஒரு மனுஷனா, இவர் எங்களுக்காக என்ன செஞ்சாரு, எனக்காக இவன் அந்த அப்பா என்ன செஞ்சாரு அப்படின்னு. அந்த அம்மா ஒத்த வார்த்தை சொல்லும், டேய் உங்க அப்பாவை பத்தி அப்படி பேசாதடா, அவருக்காக எதுவுமே செய்யாததா, உனக்காக செஞ்ச எல்லாரும் சொன்னா. இன்னைக்கு தந்தைகளின் தியாகம் அப்படிங்கிறது வரலாறு காணாத உண்மை. நடுவர்களே, நான் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எத்தனையோ விஷயங்களை என் தங்கச்சி சொல்லிட்டு போனாங்க. எங்க வெற்றியை கொண்டாடுற நாடு தோல்வியில துணை நிற்கவே நிற்காதுங்க. ஒரு பையன் 12th ஃபெயில் ஆயிட்டான். ஸ்கூல்ல உள்ள எல்லாருமே அவனை கேலி பண்ணாங்க, சொசைட்டில எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணாங்க, நீ எல்லாம் எப்படிடா ஜெயிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வீட்டுல அப்பா அம்மா கொடுத்த ஆதரவினால அந்த பையன் 12th பாஸ் ஆகி டிகிரி கம்ப்ளீட் பண்ணி IPS தேர்வுலயும் சக்சஸ் ஆகி இன்னைக்கு ஒரு உயர்ந்த IPS அதிகாரியாக மனோஜ்குமார் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மிடையே வாழ்ந்துட்டு இருக்காருன்னா, அவருடைய அந்த கஷ்ட வாழ்க்கை வரலாறு 12th ஃபெயில் அப்படின்னு ஒரு புக்காவே வந்து போட்டிருக்காங்க. 2023ல 12th ஃபெயில்னு ஒரு திரைப்படமாவே கொண்டு வந்திருக்காங்க. நடுவர்களே, தோல்வியில துணை நிற்கிறது எப்பவுமே வீடுதாங்க. எங்க நல்ல பிள்ளைங்களை நாடு கொண்டாடும். ஒரு பிள்ளை உலகத்துல பிறக்குதுங்க, நான் அந்த ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுனேன். நடுவர்களே, ஒரு பிள்ளை உலகத்துல பிறக்குது, அந்த பிள்ளை பெண் குழந்தை, அந்த பிள்ளை உடல் ஊனமுற்ற குழந்தையா இருக்கு, உயரம் ரொம்ப கம்மியான சரியா வளர்ச்சி இல்லாத குழந்தையா இருக்கு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, வேலை பார்க்கிற இடத்துல உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்க, இந்த குழந்தை என்னத்தை சாதிக்க போகுது, நீ வந்து இன்னொரு குழந்தைய பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சமூகம் அந்த பெத்தவங்களையே கேலி பண்ணுது. அப்ப அந்த பெத்தவங்க சொன்னாங்களா, வளர்ச்சி குறைவா பிறந்தாலும் கூட இந்த குழந்தை தான் எங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லி அந்த குழந்தையை வளர்த்தாங்க. வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உயரம் ஒரு தடை இல்லைன்னு சொல்லிட்டு குறைவான வளர்ச்சியுடைய ஆர்த்தி டோக்ரா IAS அதிகாரியாக சாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு பேட்டியில கேட்டாங்களா, உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு அந்த அம்மா ஒரு வார்த்தையில சொன்னாங்களா, எல்லாருக்கும் ஹீரோஸ் நிறைய இருப்பாங்க, ஆனா என்னுடைய ரியல் ஹீரோ என்னுடைய அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் சொன்னாங்கன்னா. இன்னைக்கு ஒவ்வொரு தோல்வியும் இளைஞர்களை வழிநடத்துவது குடும்பமாக மட்டும்தான் இருக்க முடியும். நல்வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம், ஜெய். ராஜேஸ்வரிக்கு ஆவேசம் வந்துருச்சு. இந்த பிள்ளை அவ்வளவு உரண்டு எடுத்துட்டு போய் உட்காந்துருக்கு.
சட்டமன்ற குழுவின் சார்பாக மனமார்ந்த வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து, ரொம்ப அருமையா ராஜேஸ்வரி அவர்கள் பேசினாங்களா இல்லையா? ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். நம்பர் 1 மார்க் எடுத்த பையனை இந்த நாடு பாராட்டும். இந்த டிவி மீடியா எல்லாம் போய் எப்படி நீங்க முதல் மார்க் எடுத்தீங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிடவே மாட்டீங்களா, தூங்குவீங்களா, இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. ஆனா ஃபெயிலா போன ஒரு பையனை யாராவது மனுஷனாவது மதிப்பாங்களா? நீ எல்லாம் உசுறு வச்சு வாழ்ற, போய் தொலை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த குழந்தையை வீடு தன் கையில் ஏந்தி கொள்ளும். தோத்தா என்னப்பா, ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனா என்னப்பா, எவ்வளவு பெரிய மனுஷங்கள்லாம் பரீட்சையில ஃபெயில் ஆனாலும் வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார்கள் என்று நம்பிக்கை கொடுத்து தேர்தல் தருவது வீடாத்தனங்க இருக்குது. அப்பானா என்ன சாதாரணமான ஒரு விஷயமா? நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நம்ம அம்மா அழுது நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். அம்மாவை அழ வைக்கிறது ஈஸி. நீ இன்னைக்கு செஞ்சதெல்லாம் ஒரு பிரியாணியா, இந்த பிரியாணின்னு சொன்னா டிஃபன் பாக்ஸே நம்பாது அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அம்மா 1.5 மணி நேரம் அழுவாங்க. உங்க குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்து நான் பட்ட பாடுன்னு அழுவாங்க. அப்பா என்னைக்காவது அழுது யாராவது பார்த்திருக்கோமா? அப்பா அழுது யாராவது பார்த்திருக்கிறீங்களா? அப்பாவுக்கு என்ன இதயம் இரும்புலையா செஞ்சிருக்கிறாங்க, இல்ல இரும்பு மரக்கட்டையில செஞ்சு வச்சிருக்கிறாங்களா? அப்பாவுக்கு பிரச்சனையே இல்லையா? அப்பாவுக்கு கஷ்டமே இல்லையா? அப்பாவுக்கு சோகமே இல்லையா? அவர் வேலை பார்க்குற இடத்துல அவருக்கு அவமானமே இல்லையா? எல்லாமே இருக்கும். ஆனா அவர் அழவே மாட்டார். ஏன் தெரியுமா? தன்னுடைய கண்ணீரின் ஒரு துளி இந்த குடும்பத்தின் அமைதியை குலைத்து விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய எல்லா துயரங்களையும் தனக்குள்ளே அடக்குபவனுக்கு பெயர்தான் அப்பா என்று ராஜேஸ்வரி அவர்கள் சொன்னார்கள். அதனால்தான் ஒரு தேசத்தின் துயரத்தை தனக்குள்ளே அடக்கி கொண்டு நல்ல திட்டங்களை மட்டுமே தருகிற ஒரு முதல்வரை நாம் அப்பா என்று சொல்லுகிறோம். அவரை தலைவன்னு சொல்றோம், அவரை முதல்வன்னு சொல்றோம். ஆனா எல்லாத்துக்கும் மேல நம்ம மனசு தொட்ட வார்த்தை அப்பா என்கின்ற வார்த்தை. அதைத்தான் அவரும் விரும்புகிறார் என்றால் வீடு தானங்க ஒரு நல்ல இளைஞனை உருவாக்குவதுன்னு அவங்க அழகா பேசியிருக்காங்க. இதற்கு பதில் சொல்லி நிறைவாக பேச நம்முடைய ஆசிரியர் திரு ராஜ்குமார் அவர்கள் உங்க உற்சாகமான கைதட்டலோடு. ஆபணி வச்சுட்டு போயிருக்கு பாருங்க அந்த பிள்ளை. வீடு என்னெல்லாம் சரி செய்து பாருங்க. பதட்டத்துல இருக்கா மைக் ஆஃப் பண்ணுவீங்களா நீங்க? பட்டிமன்ற நடுவர் பிறந்தகை அவர்களே, தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் கும்பாபிஷேக விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற கும்பாபிஷேக நாயகர் எங்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அவர்களே, நிகழ்ச்சியினுடைய தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் சகோதரி அமுதா பொன்னிவளவன் அவர்களே, அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, பட்டிமன்ற பேச்சாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் சகோதரி ராஜேஸ்வரி வந்து அவ்வளவு ஆவேசமா உற்சாகமா அப்படி ஆடிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சாமியே வந்து என்னமோ அது அங்கிருந்தே வரும்போதே யோசிச்சுட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. வரும்போது திரும்ப திரும்ப சொன்னாங்க அம்மா அம்மா பாசத்தை பற்றி சொன்னாங்கல்ல. நான் ஒண்ணு சொல்றேன், என்னதான் அம்மா மேல பாசத்தோட இருந்தாலும் இங்க அதாவது நாட்டுக்கு வந்தாதான் வெற்றி பெற முடியும்ங்கிறதுதான் இந்த நாட்டோட நிலைமை. நீங்க ஏதோ சாடையா பேசுற மாதிரி தெரியுது. இல்ல, நான் உண்மையதான் பேசுறேன். நடுவர் அவர்களே, நான் என்ன கேட்கிறேன், அம்மா மேல பாசம் தான், அம்மா சோறு ஊட்டுறாங்க, பாசம் காட்டுறாங்க, எல்லாம் சரிதான். நாட்டுக்கு வந்தாதானே வெற்றி கிடைக்கும். எல்லா இடத்துலயுமே வெற்றி கிடைக்கணும்னு சொன்னா நாட்டுக்கு வரணும். நம்ம மேடம் பேசும்போது இவ்வளவு கை தட்டினாங்கல்ல, வீட்டுக்காரர் கை தட்டுவாருன்னு நினைக்கிறீங்க? இவங்க வரும்போது ஒரு அம்மா வந்து சொல்லுது, தினமும் உங்க பேச்ச நான் நல்லா கேட்பேன், உங்க பேச்ச கேட்டாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு. மாமியார் சொல்லுமா? மாமியார் சொல்லுமா? இந்த அம்மா பேசுறது இல்ல, யார் பேசுறதே அந்த அம்மா கேட்காது. நிலைமை அப்படி இருக்கு. வீடு எந்த சூழலிலும் பாராட்டாது, நாடுதான் மேடை கொடுத்து நம்மை பாராட்டும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, ஐயா மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அவர்கள் வந்த உடனே நமக்கு சேலை கொடுத்து பாராட்டினாங்கல்ல. எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சுது. நேர கொண்டு வீட்டம்மாவுட்ட கொடுத்தா அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. எல்லா நிகழ்ச்சிக்கும் போங்கன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? வீட்டுக்கு சேலையோடு போனா மனைவியிடம் மரியாதை கிடைக்கும்ங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிறது நாடு. நமக்கு எல்லா வகையிலையும் நமக்கு பாராட்டு. நீங்க
அவங்க ரொம்ப ரொம்ப சொன்னாங்க. என்ன ஒண்ணு நிறைவு பண்ணும்போது சொன்னாங்க, என்னது பள்ளிக்கூடத்துல தோல்வி அடைஞ்சா ஆசிரியர்கள் விட்டுருவாங்க. ஒண்ணு ரெண்டு பேர் தோல்வி அடைகிறாங்க. ஆனா எல்லாவனும் தோத்துறக்கூடாதுங்கிறதுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஆசிரியர்கள், அவங்கள பத்தி பேசுறதே இல்லை. இப்ப பெற்றோர்கள் இருக்கீங்க, பெற்றோர்களுக்கு என்ன தெரியுமா, நம்ம பிள்ளைக்கு மேல அவ்வளவு பாசம் இருக்கும். நம்ம பிள்ளை எங்க இருக்கா, நம்ம பிள்ளை படிச்சிடணும், நம்ம பிள்ளை நல்லா இருந்துடணும்னு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. பெற்றோர்கள் தன் பிள்ளையை பாசத்தோடு பார்ப்பார்கள். ஆனா ஆசிரியர்கள் பள்ளியில படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு பாரபட்சம் பார்க்க தெரியாது. நீங்க வீட்டுல இருந்து பெற்றோர்கள் வந்து சண்டை போடுவாங்க, ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைப்பவர்கள் ஆசிரியர்கள் தாங்க. நீங்க என்ன ஒண்ணு சொன்னாங்க, என்னது அப்துல் கலாம் ஐயா படிக்கும் போது படிக்கிறதுக்கு அவங்க சகோதரி நகைய அடகு வச்சு காசு கொடுத்ததா சொன்னாங்க இல்லைங்க. அதுல எல்லாருமே கை தட்டினீங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, இப்ப அதுக்குரிய தேவையே இல்லை. ஏன்னா சகோதரி நகை அடகு வச்சு காசு தர வேண்டிய தேவையில்லை. அதை எங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தருகிறார்கள். வீடு தந்ததை இப்ப நாடு தராரு. வீட்டுக்கு சிக்கலே இல்லைங்க. மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை அக்கௌண்ட்லயே வந்துருதுங்க. மாசம் அக்கௌண்ட்லயே வந்துருது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க சில நேரங்கள்ல நம்ம வீடுகள்ல பிள்ளைகள் 10வது 12வது படிச்சதும் அதோட போதும்னு நிப்பாட்டிடுவோம். ஏன்னா உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்ல, இன்னும் காசு செலவு பண்ணோம், இந்த மாதிரிப்பட்ட சூழல் இருக்கும். இந்த புதுமை பெண் திட்டம் வந்த பிறகு உயர்கல்வியில் பெண்களினுடைய சேர்கிற சதவீதம் அதிகமாக இருக்கிறது. இது தமிழக அரசினுடைய மிகப்பெரிய சாதனை. இதை சொல்லியாச்சுன்னா நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதுல அவங்க வரும்போது தென்காசியில இருந்து விடியல் பேருந்துல ஏறி வந்தாங்களாம் 3 நாளா. சொன்னாங்க இல்லைங்க, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தென்காசியில இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு 3 நாட்களில் எந்த செலவில்லாமல் வர முடியும் என்பதை சாதித்தது எங்கள் நாடு. சாதித்திருக்கா இல்லையா? நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருப்பீங்க. அடுத்தது எங்க அண்ணன் அபு, அடேங்கப்பா என்னமோ பேசி இருக்கிறாங்க. இது வேலை தேடி வெளியே போகிறான், பெற்றோர்கள் எல்லாம் வெளியே போய் வேலை தேடுன்னு சொல்லுகிறார்கள் சொன்னாங்க இல்லைங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா, இப்ப தமிழக அரசினுடைய நான் முதல்வன் ஒரு திட்டம் இருக்கு. நான் முதல்வன் ஒரு திட்டம் இருக்கு. என்னன்னா, படிச்சு முடிச்சிட்டு கல்லூரி முடிச்சிட்டு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறான் பாருங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகி வேலைக்கு தயாராகிறவங்களுக்கு மாதம் உதவித்தொகை கொடுத்து அவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழக அரசாங்கமோ. படிக்க வைக்குது. படிக்கும் போது ஒவ்வொரு மாசமும் உதவித்தொகை கொடுக்குது. அதன் மூலமாக IAS IPS மாதிரி உயர்ந்த பதவிகள்ல ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. கடந்த 2 ஆண்டுகளில் இந்த அரசாங்கத்தினுடைய உதவித்தொகை பெற்று IAS IPS மாதிரி உயர் பதவிகளுக்கு போனவர்கள் 91 பேர் போயிருக்கிறார்கள் என்பது இந்த தமிழ்நாடு அரசினுடைய சாதனை. எல்லாத்துக்குமே உதவி பண்ணுது, வேலை வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்குது, எல்லா வகையான உதவிகளையும் செஞ்சு செய்யுங்க. நீங்க என்னதான் இருந்தாலும், நீங்க சொன்னீங்க விளையாட்டை பற்றி சொன்னீங்க. சொல்றேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொல்றேன். சென்னையில கண்ணகி நகர்னு ஒரு இடம் இருக்கு. கண்ணகி நகர்ங்கிற பேரை சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு பேரு ஞாபகத்துக்கு வரும், கார்த்திகாங்கிற பேரு இல்லீங்களா? கார்த்திகாங்கிற பொண்ணு இன்றைக்கு இந்தியாவினுடைய கபடி அணியில இடம்பெற்று உலகத்தில் மிகப்பெரிய போட்டியில வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வாங்கி இருக்கிறாங்க. ஒரு சாதாரண வீட்டு பிள்ளை, அப்பா கூலி வேலை செய்யறவர். என்னன்னா, இந்த பிள்ளைக்கு கபடி விளையாடணும்னு ஆர்வம் இருந்துச்சு. பார்த்தாங்க, வீட்டுல வசதி இல்ல. ஆனா அந்த நேரத்துல அந்த பகுதியில இருக்கிற ராஜுங்கிற ஒரு இளைஞன், உங்களுக்கெல்லாம் நான் கபடி விளையாட்டு சொல்லி தர்றேன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு களத்துல பயிற்சி கொடுத்து அவர்களை மிகப்பெரிய விளையாட்டு வீராங்கனையாக உலக புகழ் பெற வைத்தது ஒரு விளையாட்டு பயிற்சியாளர் என்கின்றவர். நீங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்க முடியாதுங்க. அந்த பொண்ணு சாதிச்சுட்டு வந்தவங்க முதலமைச்சர் அவர்களை அழைச்சி 25 லட்சம் ரூபாய் உதவித்தொகை கொடுத்திருக்கிறாங்க. அதோட இல்லாம அந்த சகோதரி நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள்ட்ட ஒரு உதவி கேட்டிருக்கிறாங்க.
என்னன்னா எங்க பகுதியில கபடி விளையாடுறதுக்கு சரியான கிரவுண்ட் இல்ல, ஒரு கிரவுண்ட நீங்க ஏற்படுத்தி தரணும்னு சொன்ன உடனே அந்த மாநகராட்சி பூங்காவில் ஒரு உள் விளையாட்டு அரங்கத்தை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்றால் விளையாடுவதற்குரிய எல்லா வசதிகளையும் உருவாக்கி தர்றதுங்கிறது நாடுதான். வீட்டுல எல்லா வசதியும் நமக்கு கிடைக்காது, சாப்பாடு கொடுப்போம், அதுவும் இல்லாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க சொல்லுவீங்களா படிச்சா பணம் செலவாகும்னு, எல்லா பள்ளிக்கூடத்திலயும் பணம் செலவாகலைங்க. எந்த காசும் செலவில்லாமல் நம்ம படிக்கலாம். பள்ளிக்கூடத்துல புத்தகம் தர்றாங்க, நோட்டு தர்றாங்க, சீருடை யூனிஃபார்ம் தர்றாங்க, கால்ல போடுறதுக்கு செருப்பு தர்றாங்க, புத்தகத்தை கொண்டு போறதுக்கு பேக் தர்றாங்க, காலையில காலை உணவு தர்றாங்க, மதியம் மதிய உணவு தர்றாங்க, இதோட சேர்த்து படிப்பையும் தர்றாங்க, உயர்வதற்கான வழியையும் காட்டுகிறார்கள்னா எல்லாவற்றையும் நம்முடைய இந்த நாடுதான் தருகிறது. வீடு பாசத்தை காட்டும், நாடுதான் பாதையை காட்டும். என்னதான் நாடு தருது, வீடு வாங்கி வச்சுக்கிறது. வீடு வாங்கி வச்சுக்கிறேன். நீங்க சம்பாதிக்காம வீட்டுக்கு போனா மதிப்பாங்களா இல்லையா? மதிக்க மாட்டாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருந்து பிள்ளை செல்போனை பத்தி பேசுறாங்கல்ல, பிள்ளைகளுக்கு செல்போன் கொடுக்கிறதே நம்ம அம்மாக்கள் தான். இவங்களுக்கு சீரியல் பார்க்கணும், நான் உங்களை சொல்லல, அவங்களுக்கு சீரியல் பார்க்கணும். சீரியல் பார்க்கும்போது பிள்ளைகிட்ட செல்போனை கொடுத்துடுறது, அந்த பிள்ளை செல்போன்ல அவங்களுக்கு பிடிச்சதை பார்க்கும். ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளும் இன்றைக்கு லேப்டாப் வாங்கி உயர்கல்விக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள்னா எல்லா வகையிலும் தமிழகம் முன்னோக்கி போகிறது. நாடு நம்மை வாழ வைக்கிறது, வீடு அதை பார்த்து சந்தோஷப்படுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அவர் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர், அதனால அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப ஏழ்மையா வறுமையில உள்ள பிள்ளைங்க. சொக்கநாதன்புத்தூர்னு ஒரு சின்ன கிராமத்துல உள்ள அரசு பள்ளி. அதனால அந்த குழந்தைகளுக்கு இந்த நாட்டின் திட்டங்கள் எப்படியெல்லாம் சென்று சேருகிறது என்பதை நேரிலேயே பார்த்த காரணத்தினால் அது அவரு மனசின் அடி ஆழத்துல இருந்து அதையெல்லாம் அவர் சொல்லிட்டு போனார். ஏன்னா யாருமே இங்கே நாங்க 5 பேருமே கட்சி சார்ந்தவங்க கிடையாது, எந்த கட்சிக்காரங்களும் கிடையாது, நாங்க பொதுவான பேச்சாளர்கள். ஆனாலும் ஏன் இதையெல்லாம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தங்க பயன் அடைவதை பார்க்கும் போது அதை சொல்லித்தானே ஆகணும். பொய் சொல்லணும்னு யாருக்கும் அவசியம் இல்லை. அவர் பார்த்த அத்தனை பிள்ளைகளும் ரொம்ப வறுமையில இருந்து வந்த பிள்ளைங்க, ஆனா அரசு தந்த திட்டங்களால் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்பதால் அந்த ஆசிரியர் என்கின்ற அந்த அக்கறையோடு இத்தனை விஷயங்களை பதிவு செய்த திரு ராஜ்குமார் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை கைத்தட்டலாக பதிவு. நாடுன்னா ஒன்னும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. வீடு அப்பா நீங்க அப்பா அப்பான்னு 2 பேரும் பேசுனீங்கல்ல, நாங்க அப்பாடான்னு உட்காந்துருக்கிறோம். அப்பா ஒரு பிள்ளைங்களுக்கு வீடு தான் கட்டி தருவார், ஆனா நாடுதான் ரோடு போட்டு கொடுக்கும். அப்பா ஒரு புக்கு 2 புக்கு வாங்கி தருவார், ஆனா நாடுதான் மிகப்பெரிய நூலகம் என்கின்ற அறிவின் விதையை அந்த குழந்தைகளுக்கு தரும். அப்பா என்ன செய்வார், ஒரு குழந்தையத்தான் படிக்க வைப்பார், ஆனா நாடுதான் எல்லா குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூடத்தை கட்டி தந்து படிக்க வைக்கும். என்றால் நாடு என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நாட்டுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் சமீபத்துல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு பெண்குவின் பறவை அவங்க கூட்டத்தை விட்டு தள்ளி தனியா போச்சு. எல்லாரும் பாத்தீங்களா பார்க்கல அந்த பெண்குவின் பறவை? அந்த ஆவண படத்தை எடுத்தவர் பேரு வெர்னர் ஹெர்ஷாக் அவர் பேரு. அவர் ஒரு ஜெர்மானிய இயக்குனர். அந்த படம் 2007 எடுக்கப்பட்டது அந்த ஆவணப்படம். ஆனா 1976 அவர் ஒரு புக்கு போட்டார். அவர் வாழ்க்கையில சந்திச்ச ஒரு சம்பவத்தை பத்தி ஒரு புக்கா எழுதினார். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை படிச்சு பாருங்க, சின்ன புக்கு தான். ஆஃப் வாக்கிங் இன் ஐஸ் அப்படின்னு ஒரு சின்ன புத்தகம். 1976 இவர் நல்ல பெரிய பிரபலமான டைரக்டர். அப்பமே இவர் கூட இந்த திரைக்கதை உதவியா இருந்த ஒரு பெண், இவருடைய ஃப்ரெண்டு, ஒரு தோழி, லோட்டா ஐஸ்னர்னு பேர் அந்த அம்மாவுக்கு. ரொம்ப நல்ல நெருங்கி அன்பு தோழி அவங்க. 1976 எல்லாம் மொபைல் கிடையாது. இவர் ஜெர்மன்ல இருக்கிறார், அந்த தோழி பாரிஸ்ல இருக்கிறாங்க. இவர் வீட்டுக்கு ஒரு போன் வருது, நல்ல பனிக்காலம், அங்க எல்லாம் பனி பெஞ்சா வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாது, எல்லாமே ஐஸ் கட்டியா மூடிடும். டெலிபோன் வருது, அட்டன் பண்றாரு. அந்த அம்மா மூச்சு திணறிக்கிட்டே பேசுறாங்க, எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, பக்கவாதம் வந்துருச்சு, என்னால எங்கேயும் நகல முடியல, இன்னும் 4-5 நாள்ல நான் இறந்துருவேன் டாக்டர் சொல்லிட்டாங்க. என்னுடைய நெருங்கின நண்பர்கள், நெருங்கின சொந்தக்காரங்க எல்லாரையும் நான் பார்த்துட்டேன், கடைசியா உன்னைய பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என்னுடைய உயிர் தோழன், எப்படியாவது நீ என்னைய பார்த்துரு, உன்னையும் பார்த்துட்டா நான் போய் சேர்ந்துருவேன்றாங்க. ஒரு உயிர் தோழி தன் மரணத்தின் விளிம்பில் இருந்து கொண்டு தன் நண்பனுக்கு இப்படி பேசுறாங்க.
அந்த நண்பன் இடத்துல நம்ம இருந்தா எப்படிங்க போய் ஃப்ரெண்டை பார்க்க போவோம்? படக்குன்னு ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி போவோம், இல்ல ஒரு கார் எடுத்துட்டு போவோம், ஒரு பைக் எடுத்துட்டாவது போவோம்ல. இந்த மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா? நடந்தே போனார். ஜெர்மன்ல இருந்து பாரிஸுக்கு நடந்தே போனார். அந்த பனிக்காலத்தில் சாப்பிட உணவு கிடைக்காது, தங்குறதுக்கு இடம் இல்ல, நடந்தே போறார். 3 வாரம் நடந்து போறார். ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டார் தெரியுமா? என் தோழி உயிரோட இருக்கணும், என் தோழி எப்படியாவது பிழைச்சிடணும்னு ஆத்மார்த்த பிரார்த்தனைகளோட நடந்து போனார். 3 வாரம் கழிச்சு அவங்க வீட்டு கதவு தட்டுறாரு. இனி பிழைக்க வாய்ப்பே இல்லை என்று மருத்துவத்தால் சொல்லப்பட்ட அந்த தோழி ஓடி வந்து கதவு திறக்கிறாங்க, பிழைச்சிட்டாங்க. அவர் இப்பயும் சொல்றாரு, என்னுடைய பிரார்த்தனையால தான் என் தோழி பிழைத்தார்கள் என்று. அதுக்கப்புறம் அவங்க 10 வருஷம் நலமாக வாழ்ந்தார்கள் என்றால் இந்த சமூகம் உறவுகளை தாண்டி நல்ல நட்பு இருக்கிறது என்பதை இந்த நாடு உணர்த்தி இருக்கிறது. நீங்க அரசியல் கட்சியில பாருங்களேன், சாதி பார்த்து பழக மாட்டாங்க, சமயம் பார்த்து பழக மாட்டாங்க, எல்லாரையும் அண்ணன் தம்பி உடன் பிறந்தோன் என்று எதை சொல்ல வைத்தது என்றால் நல்ல நட்பு தான் சொல்ல வைத்தது. அது நாடு மட்டும்தான் தர முடியுமே தவிர வேற எதுவும் தர முடியாது. இவங்க சொன்னாங்க, வீடு என்பது சுயநலத்தின் சுரங்கம் என்பது. வீடு நம்ம தான் ஜெயிக்கணும், நம்ம கணவர் ஜெயிக்கணும், நம்ம மகன் ஜெயிக்கணும். ஒரு தொழில் தொடங்கினா கூட எதிர்த்து வீட்டுக்காரங்க ஜெயிச்சா நமக்கு வயிற்று எரிச்சலா இருக்கும். ஆனா அந்த நாடுதான் அறம்னா என்ன, தர்மம்னா என்ன, நியாயம்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கும். நான் ஒரு நடந்த சம்பவம் ஒண்ணு படிச்சேன். எகிப்துல முன்னாடி ஒரு பழக்கம் உண்டா. எகிப்துல இந்த வியாபாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, இப்படி வரிசையா ஒரு 100 கடை போட்டிருக்காங்க, அந்த பக்கம் 50 கடை, இந்த பக்கம் 50 கடை. அவங்க காலையில கடை திறந்த உடனே என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு கடைக்காரங்களும் ஒரு சேரை தூக்கி வெளியில வச்சிருவாங்க, கடைக்கு வெளியில போட்டுருவாங்க. போனி ஆன உடனே, ஒரு வியாபாரம் ஆன உடனே சேரை தூக்கி அந்த கடைக்காரர் உள்ள போட்டுருவார். 2வது ஒருத்தங்க பொருள் வாங்க வருவாங்கல்ல, ஒரு வெளியில எட்டி பார்ப்பார், எந்த கடை வாசல்லையாவது சேர் கிடக்கான்னு பார்ப்பார். ஒரு கடை வாசல்ல சேர் கிடந்தா என்ன அர்த்தம்? இன்னும் வியாபாரம் நடக்கலன்னு அர்த்தம். இந்த கடைக்காரர் இந்த வந்தவங்க சொல்லுவாங்களாம், அந்த அவர் கடையில இன்னும் வியாபாரமே நடக்கல, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க அந்த கடையில பொருள் வாங்கிக்கோங்களேன் பிளீஸ் அப்படின்னு அவங்களை அங்க அனுப்பி வைப்பாராம். என் சக மனிதன் ஒருவன் இன்னும் வியாபாரத்தையே தொடங்காத போது நான் மட்டும் 2வது லாபம் சம்பாதிப்பது தர்மம் இல்லை என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அது யார் நினைக்க முடியும்? வீடு அப்படி சொல்ல மாட்டாங்க. அவன் எக்கேடு கட்டா உனக்கென்ன, நீ வாழ்ந்தா போதும் அப்படின்னு வீடு சொல்லுமே ஒழிய, நாடுதான் அறம் பார்த்து ஒரு தொழில் கூட தர்மம் இருக்க வேண்டும் என்று இந்த மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். வாசிப்பு எவ்வளவு பெரிய எல்லை. இங்க நம்ம முத்தமிழறிஞர் கலைஞரை பத்தி திரும்ப 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 எல்லாரும் பேசுறாங்க. அவரை கட்சி சாராமல் கூட நேசிக்க என்ன காரணம் தெரியுமா? அவளுடைய தமிழ் அறிவும் சமயோஜித தன்மையும் தான். இது அவருக்கு எது தந்தது? வாசிப்பு, புத்தகம். இது எந்த வீட்லயாவது இருக்கா? பாட புத்தகத்தை தவிர எதையாவது தொட விடுறோமா? வை, பாடத்தை எடுத்து படிச்சு தோல அப்படிங்கிறாங்க. ஒரு தமிழ் புத்தகத்தை, ஒரு கவிதையை யாராவது வாசிக்க முடிகிறதா? அன்னைக்கு நான் ஒரு கவிதை படிச்சேன். இன்னைக்கு மார்ச் 8 நமக்கு வரப்போகுது. பெண்களுக்காக அரண் அப்படின்னு ஒருத்தர் ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கிறார். அன்று ஜன்னலில் அகப்பட்டால் பாட்டி. அன்னைக்கெல்லாம் பாட்டி நீங்க எங்க பார்க்கலாம்? ஜன்னல்ல தான் பார்க்கலாம், வெளியே வரமாட்டாங்க. ஜன்னலில் அகப்பட்டால் பாட்டி, வாசல் வரை வந்தால் அம்மா. அம்மா வாசல் வரைக்கும் வந்தாங்க. வாசல் வரை வந்தால் அம்மா. இன்று நள்ளிரவு வேலை முடித்து வீடு திரும்புகிறாள் மகள், இரவு அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்று அவர் கவிதை. ஒரு 3 வரி கவிதையில இந்த பெண் கடந்து வந்த மிகப்பெரிய சாதனையை பதிவு செய்ய முடியுதுல. ஒரு பாட்டி வீட்டு வாசலுக்கு கூட வரல, அம்மா வாசலுக்கு கூட தாண்டி வரல. ஆனா இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க ஐடி கம்பெனில வேலை பார்த்து 1 மணி 2 மணி நைட்டுக்கு வர்றாங்க. நைட்டு பிரகாசமா இருக்குன்னா அவங்க கல்வியின் ஒளி இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்பதை இந்த நாடுதான் தன்னுடைய வாசிப்பின் மூலமாக உணர்த்த முடியும் என்று ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. நம்ம பள்ளிக்கூடம்ங்கிறத சாதாரணமா நினைச்சிட முடியாதுங்க. பள்ளிக்கூட மைதானம் கூட அவ்வளவு முக்கியமானது. மாவீரன் நெப்போலியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். உலக சரித்திரத்துல 2 பேரை தான் மாவீரன் சொல்லுவோம். ஒருத்தர் மாவீரர் அலெக்சாண்டர், இன்னொருத்தர் மாவீரன் நெப்போலியன். மாவீரன் நெப்போலியன் 69 ஒரு புதிய பிரான்ஸ் தேசத்தையே உருவாக்கியவர். யாராலையும் ஜெயிக்க முடியாது என்று கொண்டாடப்பட்ட மாவீரன். அந்த மாபெரும் வீரனை, மாவீரன் நெப்போலியனை பிரிட்டிஷ் அரசாங்கத்துல பிரிட்டிஷ் தளபதி ஒரு சாதாரண வெல்லிங்டன் பிரபுன்னு ஒரு படை வீரன் ஜெயிச்சுட்டான். ஒரு சின்ன படை தளபதி ஜெயிச்சுட்டான். உலகமே உறைஞ்சு போய் நிக்குது. எப்படிங்க அவ்வளோ பெரிய ஆளை வாட்டர்லூங்கிற போர்ல நீங்க ஜெயிச்சிங்கன்னு கேட்ட போது அந்த வெல்லிங்டன் பிரபு ஒரு வார்த்தை சொன்னார். இன்னைக்கும் அது பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. The battle of Waterloo was won on the playground of Eden அப்படின்னு சொன்னார்.
நான் பள்ளிக்கூட மைதானத்தில் ஃபுட்பால் கேப்டனாக இருந்த போது எனக்கு கிடைத்த தலைமைத்துவம் இன்றைக்கு இந்த போரில் ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்தது என்று ஒரு படைத்தளபதி சொன்னார் என்றால், இன்றைக்கு நம்முடைய முதல்வர் இவ்வளவு பெரிய உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார் என்றால், சின்ன வயசுல இருந்து அவர் இந்த கட்சி இயக்கங்களில் ஒவ்வொரு ஊரா போய் ஒரு தொண்டனாக இருந்து என்ன கற்றுக்கொண்டாரோ அதுதான் இன்றைக்கு தலைவனாக மாற்றி இருக்கிறது. அந்த அடிமட்டத்திலிருந்து வருவதுதான் நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை தரும். அது எல்லாத்தையுமே நாடுதான் தரும் அப்படின்னாங்க. இந்த ரெண்டு பாவமா உட்காந்துருக்கு, நம்மளை கழட்டி விட்டுருவாங்க போல் இருக்கு. அவ்வளவு பதட்டமா இருப்பாரு. இந்த பிள்ளை வேற நோன்பெல்லாம் இருந்து இந்த பையன் காலையில 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டவரு உயிரை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. எப்படியாவது எங்களை காப்பாத்தி விட்டுருங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த உறவுகள் அப்படிங்கிறதுக்கு அவங்களை விட்டுற முடியுமா? நாங்க முதல்வர் அவர்களுடைய வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற விழாவுக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போய் ஒரு 2 நிமிஷம் பேசினேன். நான் என்னுடைய கருத்தை தெற்கு பகுதியில் இருந்து வந்த ஒரு பெண்ணாக நான் பதிவு செஞ்சேன். ஒரு 10 ரூபாய் கதை சொல்லி நான் சொன்னேன். அந்த மேடையில துளசிமதி அப்படிங்கிற அந்த பேட்மிண்டன் வீராங்கனைக்கு முதல்வர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பரிசு வழங்கினார். அப்ப அந்த பொண்ணு கையில மைக் எடுத்துட்டு சொன்னாங்க, தங்கல்னு ஒரு படம் வந்தது, அதுல ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு மல்யுத்தம் கற்று தருவார். ஆனா எங்க அப்பா எனக்கும் என் அக்காவுக்கும் சொல்லிக் கொடுப்பதற்காகவே பேட்மிண்டன் கற்றுக் கொடுத்தார். மாற்றுத்திறனாளியாக இருக்கிற என்னை பேட்மிண்டன் வீராங்கனையாக மாற்றியது எங்க அப்பா முருகேசன் தான் என்று அந்த மேடையிலே அவர் பதிவு செய்தார். நாடு நம்ம ஜெயிச்ச பிறகு கொண்டாடும், பாராட்டும், விருதுகள் கொடுக்கும். ஆனா அந்த வெற்றியை கொண்டு வந்து தருவது வீடாகத்தானே இருக்கிறது என்று இவங்க ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறாங்க. 2 விஷயம் சொல்லிடுறேன். எத்தனை உறவுகள் வாழ்க்கையில வரலாம் போகலாம், ஆனா 2 உறவு இருக்கு இல்லையா? ஜார்க்கண்ட்ல ஒரு துப்புரவு பணியாளர், அந்த அம்மா, அவங்க பேர் சுமித்ரா தேவி. திடீர்னு விழா தொடங்குற நேரம் பீகார்ல இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் வர்றாரு. இன்னும் கலெக்டர் எல்லாம் வர்றாருன்னு ஒரு மேடையில ஏற்றி உட்கார வைக்கிறாங்க. திடீர்னு அந்த ஊர்ல இருக்கிற பெரிய டாக்டர் ஒருத்தர் வந்துட்டார். விழா தொடங்கின உடனே ஒரு பெரிய ரயில்வே இன்ஜினியர் வந்து உட்காந்துட்டார். சரி, கலெக்டருக்கு ரொம்ப வேலை இருக்கும், அவர் எதுக்கு வந்தாருன்னே தெரியல இந்த விழாவுக்கு, அவரை யாரும் இன்வைட் பண்ணவே இல்லை, அவரை பேச வச்சு அனுப்பிடுவோன்னு, ஐயா நீங்க பேசிட்டு கிளம்புங்கன்னு அவர் மைக்கு முன்னாடி வந்து பேச வர்றாரு. இந்த சுமித்ரா தேவி அம்மாவை உங்களுக்கு தூய்மை பணியாளராகத்தான் தெரியும். ஆனா அந்த அம்மாவுக்கு 3 குழந்தைங்க. அந்த குழந்தைங்க சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே கணவர் இறந்துட்டாரு. அப்ப இருந்து இவங்க அந்த தூய்மை பணியாளர் வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க பிள்ளைகளை எல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் நல்லா சம்பாதிக்காங்க. இந்த பசங்க சொன்னாங்க, ஏமா நீ இனிமே இந்த வேலைக்கு போற, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பாக்கணுமா, நாங்க தான் நல்லா சம்பாதிக்கிறோம்ல, நீ வேலையை விட்டு நின்றுன்னு சொன்ன போது அவங்க அம்மா சொன்னாங்க, என்னடா பேசுற, இந்த வேலையை வச்சுதான்டா உங்களை எல்லாம் ஆளாக்கி இருக்கிறேன், கடைசி வரைக்கும் இந்த வேலையை நான் பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகித்தான் வெளியில வருவேன்னு இந்த அம்மா சொன்னாங்க. இந்த அம்மாவுடைய ஒரு பையன் ரயில்வே இன்ஜினியரா அந்த உட்கார்ந்து இருக்கிறார், இன்னொரு பையன் டாக்டரா இருந்தா உட்கார்ந்து இருக்கிறார், இன்னொரு பையன் கலெக்டரா உங்க முன்னால் பேசி கொண்டு இருக்கிறேன் என்று அவர் சொன்ன உடனே கூட்டம் அப்படியே அதிர்ந்து கை தட்டியது. ஒரு தாய் நினைத்தால் யார் உதவியும் இல்லாமல் தன்னுடைய உழைப்பால் தன் பிள்ளைகளை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வரும் என்று அந்த தாய் நிரூபித்தார். அம்பா அப்படிங்கிறவர் சாதாரணமா ஒரு சின்ன வைரல் வீடியோ வந்தது. ஒரு 10 வயசு பையன் அவங்க அம்மாட்ட கேட்கிறான், எப்ப பார்த்தாலும் நீ என்னையவே திட்டுற, நான் ஜாலியா இருக்கேன் ஜாலியா இருக்கிறேன், அப்பா மட்டும் என்ன கஷ்டமா பண்றாரு, அவரும் ஜாலியா தான் இருக்கிறார், நல்லா சாப்பிடுறாரு, மொபைல் பாக்குறாரு, தூங்குறாரு, அவரும் ஜாலியா தானே இருக்கிறார். அவங்க அம்மா பார்த்தாங்க, அப்படியா நினைக்கிற, 2 பேர் வெளியே வாங்க. அப்பாவே வெளியில கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இந்த பையனையும் ஒரு கோடு போட்டு நிக்க வச்சுட்டாங்க. இப்ப சொன்னாங்க, யாருக்கு 10 வயசுக்குள்ள சொந்த சைக்கிள் கிடைச்சிச்சோ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. இந்த பையன் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தா அவங்க அப்பா அங்கேயே இருந்தார். யாருக்கு 10 வயசு வரைக்கும் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒரு ட்ரெஸ் இல்ல 2 ட்ரெஸ் கிடைச்சிச்சோ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. அந்த பையன் முன்னாடி வந்தா அவங்க அப்பா அங்கேயே இருந்தார். யாரு 10 வயசு வரைக்கும் வேலைன்னா என்னன்னே தெரியாது, காசோடைய அருமைன்னா என்னன்னே தெரியாம இருக்கீங்களோ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. அந்த பையன் முன்னாடி வந்தா அப்பா அங்கேயே நின்னார். இப்படியே பாக்குறேன், என்ன அப்பா அங்கேயே நிக்கிறார், இப்ப பாடுறா அப்படின்ட்டு 10 வயசு வரைக்கும் யாரு வாடகை சைக்கிளுக்கு ஒரு 50 காசு இல்லாம கஷ்டப்பட்டீங்களோ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. அப்பா ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தார். யாரு 10 வயசு வரைக்கும் பிறந்த நாளுக்கு கூட புது ட்ரெஸ் கிடைக்காம, அப்படியே கிடைச்சா கூட யூனிஃபார்ம் தான் புது ட்ரெஸ்ஸா கிடைச்சவங்க யாரோ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. அப்பா ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தார்.
யாரு 10 வயசுக்குள்ள லீவுக்கு பக்கத்துல இருக்கிற இரும்பு கடைக்கும் சைக்கிள் கடைக்கு வேலைக்கு போனீங்களோ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. அப்பா ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தார். இந்த பையன் ஓடி போய் அப்பாவை கண்ணீரோடு கட்டி கொண்டு சொன்னான், 10 வயசுல எனக்கு என்னென்னமோ கிடைச்சிருக்கு, சாரிப்பா உனக்கு தான் எதுவுமே கிடைக்கல, நீ தான் உண்மையிலேயே கஷ்டப்பட்டிருக்க. உள்ள இளம் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கோ அது எதுவுமே உங்க வயசு வரைக்கும் உங்க அப்பாவுக்கு கிடைக்கவே இல்லை. உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் என்றால், உங்களுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அது எதுவுமே உங்க அப்பாவுக்கு கிடைக்கவில்லை. ஆனா அப்பா அதை பத்தி கவலைப்படவே இல்லை. எனக்கு கிடைக்காத எல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் என்று நினைப்பதுதான் ஒரு தகப்பனின் கனவு. இங்க வீடா நாடான்னு பேசுற 2 பக்கமுமே அரசாங்கத்தையும் உள்ள சேர்த்து கொண்டு வந்து பேசினாங்க. என்ன காரணம்னா, நம்ம முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் பேசுகிறோம் என்கின்ற காரணத்திற்காக. ஒண்ணு நீங்க யோசிச்சு பாருங்க, உலக தலைவர்களாக இருந்தாலும் சரி, தேச தலைவர்களாக இருந்தாலும் சரி, நாட்டுக்காக உழைத்தவர்கள் தங்களை எப்படி அடையாளம் காணுகிறார்கள்? மகாத்மா காந்தி என்பதை விட காந்தி தாத்தா என்பதில் தான் அவர் பெருமை கொள்கிறார். ஜவஹர்லால் நேரு என்பதை விட நேரு மாமா என்பதில் தான் அவர் ஓகை கொள்ளுகிறார். பெரியார் என்பதை விட தந்தை பெரியார் என்பதில் தான் அவர் பெருமிதம் கொள்ளுகிறார். முதல்வர் ஸ்டாலின் என்பதை விட எங்க அப்பா ஸ்டாலின் என்று சொல்வதில் தான் அவர் மிகப்பெரிய கர்வமும் கம்பீரமும் கொள்ளுகிறார் என்றால், அறிஞர் அண்ணாதுரை என்பதை விட எங்கள் அண்ணா என்பதில் தான் அவர் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தார். அவர் ஒவ்வொரு கடிதமும் என் தம்பிக்கு என்றுதான் எழுதுகிறார். தம்பி, சேவல் கூவுகிறது, நான் உறங்கச் செல்கிறேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த கரகரத்த குரலால் என் இனிய உடன் பிறப்புகளே என்று ஒவ்வொரு தமிழனையும் தன் உடன் பிறந்தவனாக நேசித்த அந்த குடும்ப நேசம்தான். நான் கூட ஒரு மேடையில சொன்னேன், இத குடும்ப கட்சின்னு சொல்றாங்க. உண்மைதான், எல்லாரையும் தன் குடும்பமாக நேசிக்கிற கட்சி குடும்ப கட்சியாகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னேன். அதனால நாட்டு தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் வீட்டில் ஒருவரால் நேசிக்கப்படுவதால் தான் இவ்வளவு பெரிய இமாலய வெற்றியை கொண்டு வர போகிறார்கள். அடுத்த வெற்றியும் நம்முடைய அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கே என்று இந்த பிறந்த நாள் தேதியில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் அவருக்கு தெரிவித்து, கழக உடன்பிறப்புகள் இவ்வளவு அன்போடு இருந்து எங்கள் பட்டிமன்றத்தை கேட்டதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்து, அமுதா மேடம் இத்தனை நாள் எங்க கூடவே எங்களை பின்தொடர்ந்து பத்திரமா நாங்க அந்த நிகழ்ச்சி முடிக்கிற வரைக்கும் உடன் இருந்த அமுதா அவர்களுக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பட்டிமன்ற அறிஞர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். வீடே என்று தீர்ப்பு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி.